ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ட்ராமாவோட ஹீனியை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீனி நேம் வந்து வென் லீலி, நம்ம வெண்ணினே வச்சுக்கலாம். அவங்க வந்து இப்போ அவங்க சிஸ்டர்கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு வராங்க. அவங்க சிஸ்டர் நேம் வந்து நூனா. ஹீனியோட கூட பிறந்த சிஸ்டர்லாம் கிடையாது, செப் சிஸ்டர் தான். இப்போ ஹீனி அப்ராடுக்கு அனுப்பி வைக்க அந்த நூனாவும் அவளோட அம்மாவும் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க போல. அதுக்கு தான் நம்ம ஹீனி தேங்க்ஸ் சொல்லிட்டு வரா. நான் அங்கே போய் டான்ஸ்லாம் கற்றுக்கிடுவேன், அப்பா கம்பெனியெல்லாம் நான் பார்த்துக்கிட மாட்டேன்ப்பா, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னா, ஹீனோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீனி படித்து முடித்த பிறகு அவங்க கம்பெனியை பார்த்துக்கணும் அப்படி சொல்லியிருப்பார் போல். பட் நம்ம ஹீரோனிக்கு அந்த கம்பெனியை பார்த்துக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால தான் அப்பாவுக்கே தெரியாமல் அப்ராடுக்கு போகிறோம் இன்னைக்கு. அது போக இன்றைக்கி அந்த நூனா இருக்கா இல்லையா, அவளுக்கு கல்யாணம் போல. ஸோ அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீனி ரோட்டு பக்கமாக நடந்து வருவாளா. அப்போன்னு பார்த்து ஒரு கார் பயங்கர ஸ்பீடாக வந்து ஹீனி மேலே இடிச்சிருது. வேன்கிட்ட இடித்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துடான். நம்ம ஹீரோ நேம் வந்து ஃபூச்செங்கு. இப்போ ஹீனியை வந்து ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கான். நான் பழைய டைம் இவரை கோவப்படுத்திருக்கேன், பட் இருந்தாலும் இவர் ஏன் மேலே ரொம்பவே கேர் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீனியை அப்படியே மயங்கிறா. பக்கத்தில் நிற்கிறாரு இல்லையா, அதுதான் ஹீரோட ஃப்ரெண்டு, நேம் வந்து ஜியான். இப்போ அப்படியே கட் பண்ண 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீனி இருக்காங்க இல்லையா, அவங்க ரெக்கவர்லாம் ஆகல, கோமால இருக்காங்க போல. நம்ம ஹீரோ தான் தினம் வந்து அவளை பார்க்குறதும் டேக்கர் பண்ணுறதும் வேலையை வச்சுக்கிடுவான். அதே மாதிரி தான் இன்னைக்கும் ஹீனியை பார்க்க வருவானா. நம்ம ஹீனி கோமால தான் இருக்கா, பட் அவளுக்கு அவளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் கேட்கும். இப்போ கூட ஹீரோட ஷூ சவுண்டு வச்சு ஹீரோ தான் பார்க்க வரான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. கடந்த 3 வருஷத்துல ஃபூஷங் மட்டும் தான் தினம் வந்து என்னை பார்த்துட்டு போவாரு, ஆனால் என் ஃபேமிலி வந்து யாருமே என்னை பார்க்க வரல அப்படின்னு நம்ம ஹீனி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பா. இன்னைக்கு ஹீனோட 22வது பிறந்தநாள் போல. ஸோ ஹீரோ வந்து விஷ் பண்ணிட்டு, நான் உனக்காக ஸ்பெஷல் ரிங் ரெடி பண்ணியிருக்கேன், இந்த உலகத்துல இது ரொம்பவே யூனிக்கானது அப்படி சொல்லி அதை அவனே போட்டு விடுவான். போட்டு விட்டுட்டு அவ ஃபேஸ் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருப்பானா. அப்போ ஹீரோனியும், எனக்கு முழிச்சு வரணும், உங்ககிட்ட பேசணும் ஆசைதான், பட் இதுக்கு மேலே என்னால் முடியல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அவளோட உயிரும் புரியுது. டாக்டரும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, சேவ் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க, பட் ஒன்றும் வேலைக்காகல. கடைசியில் இறந்து போயிடறாங்க. ஹீரோவால ஏற்றுக்கவே முடியல ஹீனி இல்லைன்னு. அவன் மறுபடியும் அவள் கையை போய் தொடச்சி விட்டுட்டு இருப்பானா. அவள் செத்து போயிட்டடா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லும் போது, நீ கம்முன்னு போயிரு அப்படின்னு கத்தி விட்டுறான். ஃப்ரெண்டுக்காரனுமே அமைதியாக வெளியே போயிடுவான், ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேம்பி அழுதுட்டு இருக்கான். 3 வருஷத்துல ஒர்க்கா கூட என்னை பார்க்கணும்னு தோணலையா, என்னோட லவ் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், பட் அதை தெரிஞ்சுக்காம நீ போயிட்டா, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து தேம்பி அழுதுட்டு இருக்கான். அவன் மனசுல உள்ள எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே அழுதுட்டு இருப்பான். சாரி, அடுத்த லைஃப்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கிடுவேன், உங்களோட ஃபீலிங்கை மதிப்பேன், என்னோட ஃபீலிங்குமே காட்டுவேன் அப்படின்னு நம்ம ஹீனி சொல்வா. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பிளேஸ்ல நின்றுட்டு இருக்காங்க. அவளை அவங்க அப்பா போட்டு நல்லாவே திட்டுறாங்க, ஒழுங்கா மார்க் எடுக்க மாட்டியான்னு. அவங்க திட்டுறதுலாம் ஹீனி காதலவே வாங்கல. ஃபர்ஸ்ட் அவங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அப்போ ஆப்போசிட்ல ஹீரோ வந்து நிக்கிறத பார்த்துட்டு செம ஹாப்பி ஆகுறாங்க. உடனே அவங்க குடுன்னு ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, ஃபூஷங் ஐ லவ் யூ டூ அப்படி சொல்ல ஹீரோக்கு ஒன்றும் விளங்கல. இப்போ என்ன சொன்னான்னு கேட்கும்போது, வென் என்ன பேசுறா ஸ்டூபிட் மாதிரி அப்படின்னு அவங்க அப்பா திட்டுறாங்க. அப்பதான் அவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. போன லைஃப்ல நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அது மட்டும் இல்ல, போன லைஃப்ல அவங்க கையில ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கும், ஆனா இப்போ ஏற்படல. அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அப்படின்னா சீனியர் ஹை ஸ்கூல் படிச்சோம் இல்லையா, அந்த டைம்ல தான், அந்த வருஷத்துல தான் ரீபன் ஆயிருக்கோன்னு. அப்படின்னா நமக்கு ஹீரோ கூட ஸ்பெண்ட் பண்ண இன்னுமே டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீனி வந்து ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. ஹீரோவோ என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்பானா. அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, எக்ஸாம்ல இவ லாஸ்ட் மார்க் தான் எடுத்திருந்தா, அதான் நான் லைட்டா திட்டுனேன் அப்படி சொல்லும்போது, அகைன் இந்த மாதிரி திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க, இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்ட. அவங்களும் ஒன்றும் திட்ட மாட்டேன் அப்படின்னு அமைதியாக. அதுக்கு சித்திக்காரியோ, ஆமா பிள்ளையை திட்டாதீங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் போக உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நானே போய்க்கிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. ஏதோ இனிமேல் அக்கறை இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. அங்கிள் சிஸ்டர் நிறைய நாவல்லாம் ரீட் பண்ணுவாளா, அதான் லாஸ்ட் மார்க் எடுத்துட்டா அப்படி சொல்லவும், இவங்க 2 பேரும் பேசுறது பார்த்துட்டு நமக்கு இன்னைக்கு கடுப்பாகுது. போன லைஃப்ல இவங்க 2 பேருமே என் மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்போ எனக்கு புரியல, இப்போதான் எனக்கு புரியுது. அவங்க எப்போதுமே என்ன ஃப்ரேம் பண்ணி தான் பேசிட்டு இருந்திருக்காங்க, பட் நான் தான் அதை கவனிக்காம விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, 3 வருஷம் கோமாவில் இருந்து கூட என்னை ஒருக்க கூட அவங்க பார்க்கவே வரல. ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது இவங்க 2 பேராக தான் இருக்கும், இவங்க 2 பேர் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீனி கண்டுபிடிச்சிறாங்க. பட் இந்த லைஃப்ல இந்த அம்மா பொண்ணு பேச்சு நான் கேட்கவே மாட்டேனே அப்படின்னு கண் கலங்கி பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீனி அவங்க 2 பேரும் மேலே ரொம்பவே பாசம் வச்சிருப்பா, பட் அவங்க தான் பொய் பாசம் வச்சிருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம ஹீனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு.
இப்போ ஹீரோவோ யார் உனக்கு அங்கிள், நான் ஹீனிக்கு மட்டும்தான் அங்கிள், ஆக நீ அங்கிள் கூடுற வேலையை வச்சுக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது ஹீரோ நான் உங்க வீட்டுக்கே ஸ்டே பண்ண வரேன் அப்படின்னு நம்ம ஹீனி சொல்வா. ஹீரோ ஒத்துக்கிடுவான். பட் இந்த சித்திக்காரியும் நூனும் இருக்கா இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே அவளை போக விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீனி கிட்ட நல்ல விதமா பேசி பாக்குறாங்க. வென் நீ தான் வளர்ந்துட்டாலம்மா, அங்கிள் எதுக்கு டிஸ்டர்ப் பண்றா, நீ வந்து சிஸ்டர் கூட ப்ளே பண்ணு, நம்ம வீட்லயே இரு அப்படின்னு சொல்வாங்க. ஆமா சிஸ்டர் நீ இங்கே இரு, நம்ம ரெண்டு ப்ளே பண்ணலாம் அப்படி இவளும் சொல்வாளா. ஆஹா நான் ஹீரோ கூட தான் போவேன் அப்படின்னு அடம்பிடிப்பா. ஹீரோவும் வெண்ணுக்கு ஃபுல் ஃபேமிலிக்கு வர எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து வீட்டுக்கு போவாங்க. ஹீரோ வீட்டுக்கு தான் போவாங்க. அங்க போன ஹீரோட அப்பா இருக்காங்க இல்லையா, நிறைய பொண்ணுங்க போட்டோ பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்கதான், அவனுக்கு வேற வயசாகிட்டு போகுதா அதனால. அப்போ பார்த்து ஹீரோ ஹினியும் வருவாங்களா. ஹினியை பார்த்ததுமே வென் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா, இந்த போட்டோல இருந்து உன் ஆன்ட்டியை சூஸ் பண்ணி தாடா அப்படின்னு கேட்கும்போது எது இவருக்கு பொண்ணு பார்க்குறீங்களா அப்படின்னு. தாத்தா எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டேன். டே அப்படின்னா நீ நாட்டும் சூஸ் பண்ணிட்டா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா. ஹீரோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல வருவானா. அதுக்குள்ள ஹீரோனியும் தாத்தா அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போறாரு நான் ஹோம்ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூப்பிட்டு போயிடா ரூமுக்கு. அங்க போய் நம்ம ஹீரோ படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். பட் நம்ம ஹீனி தான் கவனிக்கிறதுக்கு மூடே இல்லை. அவன் மைண்ட் ஃபுல்லாவே ஹீரோ போன லைஃப்ல டேக்கர் பண்ணது லவ் பண்ணது அப்படின்னு அந்த விஷயங்கள் தான் வந்துட்டு போகுது கண் முன்னாடி. இந்த லைஃப்ல கண்டிப்பா ஹீரோட ஃபீலிங்கை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு ஹீரோவே சைட் அடிச்சுட்டு இருப்பாளா. என்ன என் ஃபேஸ்ல ஏதாவது டெஸ்ட் பேப்பரோட ஆன்சர் இருக்கோ அங்கேயே பாக்குறா, இங்க பாரு அப்படி ஹீரோ சொல்ல. அதுக்கு ஹீரோனியும் ஃபூச்சங்க் நான் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிக்கும் வர நீ எனக்காக வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீனி கேட்கும்போது ஹீரோக்கெலாம் என்னடா இவ இந்த மாதிரிலாம் பேசுறாளே அப்படின்னு, எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படி சொல்லி கேட்பான். இல்லை எனக்கு டேட் பண்ண ஆசையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இவர் ஒன்றும் என்னுடைய பிளட் சம்மந்தமான அன்கிள் கிடையாது. ஆக்சுவலி நம்ம ஹீனி இருக்கா ஹீரோவை சித்தப்பா அப்படி தான் முன்னாடிலாம் கூப்பிட்டுருப்பா. ஆனால் இப்போ தான் லவ் பண்ணுறா இல்லையா, அதனால் அப்பெல்லாம் கூடக்கூடாது, டேரெக்டாகவும் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பயந்துருவார் அப்படிலாம் நினைப்பா. அதுக்கு நானாக வெயிட் பண்ணணும் அப்படி சொல்லி கேட்க இல்லை நான் அது சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாளா. பட் ஹீரோக்கு கடுப்பாகுது. பப்பி லவுக்குலாம் இடமே கிடையாது, ஒழுங்காக படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே நான் யார் மேலேயும் லவ்வில் விழ மாட்டேன், ஆனால் நீங்களும் எந்த பிளைன் டேட்டுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறா. ஹீரோ ஓகே சொன்னது தான், பிள்ளைக்கு அம்புட்டு சந்தோஷம், நீயும் தாத்தாவும் ரொம்ப கிரேட் தெரியுமா, பெஸ்ட், என்னை நல்லாவே பார்த்துக்கிறீங்க, பட் எங்கள் வீட்டில் பாரு ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல. நீ கவலைப்படாத, அங்கே உன்னை மட்டமாக ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்துடுது, இங்கே எப்போதும் இந்த வீட்டு வாசல் உனக்காக ஓப்பனாக தான் இருக்கும், அப்புறம் அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. இல்லை இருக்கட்டும், நான் தான் பெரிய பொண்ணு ஆகிட்டேனே, வளர்ந்துட்டேன், ஸோ நானே எல்லா விஷயத்தையும் கேண்டில் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்வா. அதுக்கப்புறம் நம்ம ஹினி ஸ்கூலுக்கு வந்துடா போல. ஸ்கூலில் வந்து நம்ம ஹினி ஒரே படிச்சுட்டு இருக்கா. முன்னாடிலாம் படிக்க மாட்டா போல, இப்போ படிச்சுட்டு இருக்கவும் ஃப்ரெண்டுக்காரிக்கே நம்ப முடியல. ஏண்டி உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி கேட்பா. இல்லைப்பா நல்லா படித்ததானே அந்த யூனிவர்சிட்டிக்கு போக முடியும் அப்படிங்கிறா. என்னமோ பண்ணு, நான் காமிக் புக் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி காமிக் புக் படிச்சுட்டு இருப்பாளாம். அதுக்கப்புறம் டீச்சர் வந்து டைம் ஆகிட்டு வீட்டுக்கு போங்க அப்படி சொல்ல. ஹீரோ இருக்கால ஹீரோனையே பிக்கப் பண்ண வந்திருப்பானா. இவ அவனை பார்த்ததுமே பல்ல இழிச்சிட்டு கீழே பார்க்காமையே அவனையே பார்த்துட்டு போக கால் தடுக்கி கீழே விழ. ஹீரோ கரெக்டாக பிடிச்சிடான். ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் பார்த்துட்டு இருப்பாங்களா. ஹீரோனிக்கெலாம் செம்ம நர்வஸ் ஆகிட்டு நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப நர்வஸ் ஆகி ஓடிடுவா. இதெல்லாம் ஃப்ரெண்டுக்காரி பார்த்து சிரிச்சிட்டு போவா. அப்போன்னு பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டுக்காரி இருக்கான் இல்லையா ஜியானு, அவன் வந்து டே நீ தான் அந்த பொண்ணு மேலே லவ்வில் விழுந்துட்டால, அவளும் நீயும் பிளட் ரிலேஷனே கிடையாது, உன் சிஸ்டரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் அவா, ஸோ அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல. இல்லைடா நான் அவளை விட வயசு அதிகம், இதெல்லாம் செட் ஆகாது அப்படி சொல்கிறான். இவனுக்கு ஹினி மேலே லவ் இருக்குது, ஆனால் வயசு அதிகம் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் அவன் வந்து போன லைஃப்லையும் சரி இந்த லைஃப்லையும் சரி அவனோட லவ்வை முன்கூட்டியவே சொல்லியிருக்க மாட்டான். போன லைஃப்பில் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆன பிறகு தான் கோமால கிடந்திருப்பா இல்லையா, அப்போ தான் அவனோட லவ்வை சொல்லே வந்திருப்பான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹினி இறந்து போயிருப்பா. பட் இந்த லைஃப்ல நம்ம ஹீரோ அவனோட லவ் சொல்ல ரெடியாவே இல்லை. அவளுக்கு வயசு கம்மி, நமக்கு வயசு அதிகம், அப்படி ஒரு காரணத்துக்காக தான் அவன் சொல்லாம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கான். இப்போ ஃப்ரெண்டுக்காரனும் டே நீ இப்படியே தட்டி கழிச்சிட்டே இரு, பிறகு அந்த பொண்ணு வேற பையன் மேலே லவ்ல விழுந்து சிட்டா பறந்துருவா, அது உனக்கு தான் கஷ்டமா இருக்கும் அப்படி சொல்லுவான். அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்காக காரில் போயிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீனி இருக்காளா எங்கள் வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணிடுங்க அப்படி சொல்லவும், முன்னாடி ரெண்டு ஸ்கூல் பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சடனாக காருக்கு முன்னாடி வந்துடுறாங்களா. ஃப்ரெண்டுக்காரே
எல்லாரும் டக்குன்னு பிரேக் போடவும் நம்ம ஹீரோக்கெல்லாம் ஆக்சிடென்டா ஹீரோவை கிஸ் பண்ணிடா. 2 பேருக்கும் ரொம்பவே ஷையா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு ட்ராப் பண்ணியாச்சு போல. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீனிக்கு அவளோட ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த சித்திக்காரியோட பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்க 2 பேரையும் பழி வாங்கணும். பழி வாங்கி முடிச்ச பிறகுதான் ஹீரோவை ப்ராப்பரா கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படியே சொல்லிட்டு ஹீரோக்கு பை பை சொல்லிட்டு அவ வீட்டுக்குள்ள வந்துருவாளா. அங்க இந்த சித்திக்காரி இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீனி நல்லாவே படிச்சிடக்கூடாது அப்படின்னு வீடியோ கேம்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு, உன் அப்பா கோவக்காரர் தான், ஆனா நான் உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டா தான் இருப்பேன். உனக்கு படிக்கிறதுக்கும் ஃபேமிலி பிசினஸை பார்த்துக்கிறதுக்கும் பிடிக்கல அப்படின்னா கவலைப்படாத. உனக்கு பதிலாக உன் சிஸ்டர் நூனா இருக்கா இல்லையா, அவ பார்த்துக்கிடுவா கம்பெனி பொறுப்பெல்லாம். நீ உனக்கு பிடிச்ச டான்ஸை அப்புறம் போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு புரியுது இவங்க தான் மேலே அக்கறைப்பட்டு ஒன்றும் பேசல, இந்த சொத்து வேணுக்காக தான் இந்த மாதிரி பிளான்லாம் போடுதுன்னு. உடனே ஹீரோனியும் அவங்க வழியிலே போறா. சரி ஓகே நான் விளையாடுறேன், ஆனால் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவா. அப்போ அந்த நூனா பொண்ணு இருக்கால, அவ வந்துட்டு இன்னைக்கு அவ கொஞ்சம் வேடா நடந்துக்கிறாள் அப்படி சொல்ல, அப்பெல்லாம் இல்லை அவ முட்டாள், நம்ம என்ன சொன்னாலும் முட்டாள் மாதிரி கேட்பா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க நம்ம ஹீனியை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா நடந்துக்கிறா. அந்த வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடல, ஆனா விளையாடுற மாதிரி சவுண்ட் எல்லாம் ஹையா வச்சுட்டு அவங்களுக்கு கேட்கணும் இல்லையா, அதனால சவுண்டை ஹையா வச்சுட்டு ஹெட்செட் போட்டு படிக்கலான்னு பாப்பா. அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்டு கறி இருக்கால, அவ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளப்ல இருக்கேன்டி, என் அண்ணா கிட்ட மட்டும் சொல்லிடாத, என்ன பிக்கப் பண்ண வாடி அப்படி சொல்லி கூப்பிட்டா ஹீனியும் அந்த கிளப்புக்கு போவா. அங்க அவளை பார்த்தீங்கன்னா சமையல் சறுக்கு அடிச்சிருக்கா போல, அண்ட் மேல் மாடல் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ஏண்டி குடிச்சதெல்லாம் காணுடி, வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுவாளா. ஆனால் இந்த 2 மேல் மாடல் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் இவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பணக்கார வீட்டு பொண்ணுங்க மாதிரி தெரியுது அப்படின்னு விட மாட்டுக்கானுவேன். இதெல்லாம் ஹீரோட ஃப்ரெண்டு ஜியான் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். ஆக்சுவலி ஜியான் நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரியோட அண்ணா, அவனுமே இங்கே தான் வந்திருக்கான். இவே தான் ஃப்ரெண்டுக்காரியோட அண்ணா. ஸோ 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ ஜியானை பார்த்தீங்கன்னா, டே உன் தங்கச்சி கீழே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பானா. டே நில்லு ஓவரா சிரிக்காத, உன்னோட வெண் இருக்கா இல்லையா, அவளும் கீழே மேல் மாடல் கூட இருக்கா, 2 சின்ன பொண்ணுங்களும் வளர்ந்துட்டாங்க இல்லையா, அதான் இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்ல ஹீரோலாம் கடுப்பாகிட்டான். அப்புறம் என்ன 3 பேரும் கீழே தான் இறங்கி வரானுவன். இதுல ஃப்ரெண்டுக்காரி பார்த்தீங்கன்னா, அண்ணா பாரு ஹீரோனி சூப்பர்லா, செம ஹேண்ட்ஸமான மேல் மாடல்லாம் வராங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு மேல் மாடலை பாரு, அது என் அண்ணா மாதிரியே இருக்குதுல்ல அப்படி சொல்வா. இங்க அந்த 2 மேல் மாடல் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோ பார்த்துட்டு பயந்து ஓடிறானுவன். ஹீரோனியும் ஐயோ ஹீரோவா எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு அங்கிருந்து போக ட்ரை பண்ணுவாளா. அப்போ அந்த டைம்ல அவளோட கால் வந்து அந்த டேபிள்ல பயங்கரமா இடிச்சிருது. அவளுக்கு என்ன பேசுனே தெரியல. எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வந்தேன் அப்படிங்கிறா. கிளப்புக்கு எதுக்கு வந்தா, இவர் மட்டும் வரலாமா, இப்போ என்ன சொல்றேன் பாரு அப்படின்னு, அழகான பசங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். காணு நீ பார்த்ததுலாம் இதோட முடிச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ கோப்பட, எங்க ஃப்ரெண்டுக்காரியோட அண்ணனை பார்த்தீங்கன்னா, என்னடா தங்கம் கிளப்ல என்ன பண்றீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம், நல்ல லெசனை கற்று தரணும்ல அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரிய கையோட கூப்பிட்டு போயிடான். அவங்கெல்லாம் போன பிறகு ஹீரோ இருக்கான்ல, ஹீரோனி காலில் அடிபட்டிருக்குன்னு கோட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அழகா தூக்கிட்டு போவான். என்ன அன்குன்னு சொல்லு, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிடுவா. அப்புறம் ஹீனி காலில் அடிபட்டிருக்கு இல்லையா, மெடிசன் போட்டுக்கோ அப்படின்னு ஆயின்மெண்ட்லாம் கொடுப்பான். நீங்களே போட்டு விடுங்களேன் அப்படின்னு சொல்வாளா. ஹீரோ எதுவும் சொல்லாம அமைதியா பார்த்துட்டு இருக்கவும், எனக்கு வலிக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்தா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அதுக்கு அவளோட காலை பிடிச்சு வச்சு அப்ளை பண்ணிட்டு இருப்பான். இவளுக்கு ஹாப்பியா இருக்கும். போன லைஃப்ல ஹீரோ டேக்கர் பண்ணதெல்லாம் ஞாபகம் வரும். எனக்கு கில்ட்டியா இருக்கு, இனிமே என் ஃபேமிலிக்கும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க அப்படி சொல்ல, அப்படிலாம் இருக்க முடியாது, நான் உன் அங்கிள், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படி சொல்வானா. ஹீரோனிக்கெல்லாம் டச்சிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பேசிட்டு நம்ம ஹீனி வீட்டுக்கு வருவாளா. அங்க ஹீனோட அப்பா பார்த்தீங்கன்னா ஃபோனை பார்த்து செம டென்ஷன் ஆகுறாங்க. ஹீனி கிளப்புக்கு போயிருப்பா இல்லையா, அந்த வீடியோவை இந்த நூனா பொண்ணு இருக்கா இல்லையா அவ காட்டியிருப்பா. இப்போ ஹினி வந்ததுமே அவர் ஹினி கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை, என்ன ஏது எதுக்கு போனா அப்படின்னு. உடனே ஆக்ஷன்ல இறங்கிறாரு. அதாவது ஹினிய பலான்னு அரைஞ்சி திட்டுறாரு. இந்த ஃபேமிலியோட சொத்தே உனக்கு தான், ஆனா நீ பொறுப்பே இல்லாம இப்படி கண்டுபிடியா கிளப்புக்கு போய் ஆட்டம் போட்டு வந்திருக்கா, ஹை ஸ்கூல் தானே படிக்கிறா, அதுக்குள்ள கிளப்புக்குலாம் போறா, இப்படி பண்ண உன்னை யார் மேரேஜ் பண்ணுவா அப்படிலாம் சொல்லி திட்ட. அப்பா திட்டாதீங்க, என் மேலதான் தப்பு, நான் தான் சிஸ்டர் வெளியே போறதை பார்த்து தடுத்துருக்கணும் அப்படின்னு இந்த நூனா பொண்ணு ஆக்டிங் போட அவளோட அம்மாவும் வந்து, அதாவது
சித்திக்காரியும் வந்து குழந்தைய எதுக்கு அடிச்சிங்க, இதெல்லாம் இந்த வயசுல நார்மல் தான் அப்படின்னு நூனா ஹினி ரூமுக்கு கூப்பிட்டு போ அப்படி சொல்வாங்க. அவனும் கூப்பிட்டு போவலாம். அப்படி போகும்போது ஹினி கேக்குறா, அப்பாக்கு எப்படி தெரிஞ்சு நான் கிளப்புக்கு போனது? சாரிப்பா, என் போன்ல வீடியோ இருந்துச்சா, அப்ப சும்மா தான் என் போனை கேட்டாங்க, நானும் கொடுத்தேன். ஆனா அந்த வீடியோவை பாப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, பயங்கரமா அடிச்சுட்டாரோ அப்படின்னு ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரி கேட்பாளா. எனக்கு தான் உங்க 2 பேரை பத்தியும் தெரியுமே, போன லைஃப்ல என் மேல கேர் இருக்கிற மாதிரி, என் மேல பாஸ் இருக்கிற மாதிரி, எனக்கு சப்போர்ட்டா பேசி என்னோட லைஃபை உனக்கு சொந்தமாக்கலான்னு 2 பேருமே பிளான் போட்டீங்க. பட் இந்த லைஃப்ல நான் அதே மாதிரி முட்டாலாம் இருக்க மாட்டேன், உங்க வழியிலே வந்து உங்களுக்கு பள்ளிட்டு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹினி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஐயோ, இந்த தலைமை வச்சுக்கிட்டு நான் ஹீரோவை எப்படி மீட் பண்ணுவேன்னு நம்ம ஹினி இருக்காங்கல்ல, ஸ்டோர் ரூமுக்கு போய் ஒரு மெடிசனை எடுக்கிறாங்க. இந்த மெடிசனை போட்டால் தலைமுலாம் சீக்கிரமா போயிருமா. போன லைஃப்ல நம்ம ஹினி கோமால இருந்திருப்பா இல்லையா, அப்போ ஹீரோ சொல்லியிருப்பா இந்த மெடிசனை பத்தி, அதனாலதான் எடுக்க வந்திருப்பா. இப்போ எடுத்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போலான்னு பாப்பாளா. பட் டோரை ஓப்பன் பண்ண முடியல. உடனே ஹீரோக்கு தான் கால் பண்றா, இங்க மாட்டிக்கிட்டே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவான்னு. அவனுமே ஹினியோட வீட்டுக்கு வெளியே நின்று தான் பிசினஸ் பத்தி பேசிட்டு இருப்பான். இப்போ ஹினி கூட்டதுமே அவங்க அப்பா கிட்ட, உங்க வீட்டு டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹினி தேடி தான் போவான். அங்க அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்ததுமே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிடுவாளா. ஹீரோ கேட்குறான், உன் கண்ணத்துல என்ன ஆச்சுன்னு. அவங்க அப்பா அடிச்சதெல்லாம் சொல்ல, வா அவரை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி அங்கேருந்து கூப்பிட்டு போவானா. அப்பன்னு பார்த்து நூனாவும் ஒரு பையனும் அங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் ஹினியும் பார்த்து தான் இருப்பாங்க. நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா அவள் அங்கே பெருசாக கவனிக்க மாட்டா, ஹீரோ பக்கத்தில் இருக்கான் இல்லையா, அதனால ஹீரோ காதுகிட்ட போய் ஃபூச்சங் அப்படின்னு கூப்பிட இவன் செம நர்வஸ் ஆகிதான். தெரியாம டோரை வேற க்ளோஸ் பண்ணிடுறானா. இந்த சவுண்டு கேட்டுட்டு யார் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இவளும் பார்க்க வருவா. இங்கே ஹினியை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே கிஸ் தானே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. இவளும் ஓப்பன் பண்ணிட்டு வருவா. வந்து பார்த்தா யாருமே இல்லை. உடனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாளா. பார்த்தா அவங்க அங்கே தான் நிற்பாங்க. என்னன்னா அவள் ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது ஹினி இருக்கால, ஹீரோவை ஹக் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் இழுத்து வச்சுக்கிடுவா. அதான் அவன் நோட் பண்ணாமல் போயிருப்பா. மறுபடியும் அங்கே போய் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இப்படி இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சித்திக்காரியும் அந்த பையனோட அம்மாவுமே வந்துடுறாங்க. வந்து இதெல்லாம் பார்த்துருவாங்க. அப்போ சித்திக்காரியை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்துது. கத்தாதீங்க, 2 பேரும் வயசு பசங்க தானே, இதெல்லாம் தப்பே கிடையாது, இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு அந்த பையனோட அம்மா சொல்லுது. இல்ல, இவனை தான் ஹினி ரொம்பவே லைக் பண்றா, நூனாமே இவனை தான் லைக் பண்றா. பட் ஹினிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவ ஹீரோ கிட்ட போய் சொல்வா. பிறகு அவர் வந்து ஏதாவது சொல்வாருன்னு சொல்ல, நூனாக்கு தான் எங்க வீட்டு மருமக்களை வர எல்லா தகுதியும் இருக்கு, ஃபியூச்சர்ல அவ தானே இந்த வீட்டு கம்பெனியை பாத்துக்கிற போறா, ஸோ அவ தான் எங்க வீட்டுக்கு கரெக்டு. அண்ட் அந்த ஹீரோயின்லாம் வேண்டாம், அவ வேஸ்ட், அவ யார் பேச்சு கேட்க மாட்டா, அடவழியா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி நான் அப்புறமா நூனாவை பொண்ணு கேட்க வரேன் அப்படி சொல்லிட்டு அதை அங்கிருந்து போயிடும். இந்த நூனாவும் சித்திக்காரியுமே அங்கிருந்து போயிடுவாங்க. நம்ம ஹினி இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாளா. அவளுக்கு அப்பதான் புரியுது, போன லைஃப்ல எனக்கு பின்னாடியில இருந்து இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பிளான் போட்டு என்கிட்ட வந்து செமையா ஆக்டிங் போட்டிருக்காங்கன்னு. அதனால சமக்கோ வருது. ஹீரோட செஸ்ன்னு பார்க்காமலே அவனோட செஸ்ஸை போட்டு செமையா அமுக்குறா. ஹீரோவோ, அம்மா தாயே கொஞ்சம் நவுண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோனுமே கவனிக்கிறா. டக்குன்னு நவுண்டுருவா. அப்புறம் ஹீரோ சொல்றான், அவ கண்ணத்துல காய் இருக்கு இல்லையா, இந்த ஆயின்மெண்ட்டை ஒழுங்கா போடு, சீக்கிரமாவே அந்த காயும் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அடிச்சதுக்கு அவங்கள வான் பண்ணிட்டு போறேன் அப்படி சொல்ல, ஹீனி இருக்கல டக்குன்னு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, ஃபூச்சங் உன் ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ ஃபாஸ்டா துடிக்குது, அப்போ நீ என்ன லைக் பண்றியோ அப்படி சொல்லி கேட்க நம்ம ஹீரோக்கெல்லாம் அள்ள விட்டுருது. செம நர்வஸ் ஆகிட்டு கண்டபடியா பேசுறது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு, நான் உன் அங்கிள் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவானா. ஒத்துக்கிடவே மாட்டாளா அப்படின்னு நம்ம ஹினி புலம்புவா. நேராக ஹீரோ வந்து ஹினோட அப்பாவை தான் மீட் பண்ண வந்திருப்பான். அவங்கள வான் பண்றான், இனிமே ஹினியை அடிக்கிற வெளியே வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான், உங்க ஃபேமிலியை பேங்க்ரட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, அவ என்ன பண்ணன்னு தெரியுமா, உங்களுக்கு தெரியாது, கிளப்புக்கு போயிருக்கா அப்படி சொல்ல, அதுக்கு என்ன நீங்க போக மாட்டீங்களா, அதெல்லாம் தெரியாது, இனிமே அடிச்சிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அடிக்க மாட்டேன் அப்படின்னு பயந்துறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு நேராக வீட்டுக்கு தான் வருவானா. அப்படி அவன் வரும்போது அவனோட நினைப்பு ஃபுல்லாவே ஹினியை பத்தினது தான் இருக்கு. அவ கூட இருந்தது, அவ பேசினது அப்படின்னு அவளை பத்தி தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. நம்மளுக்கும் செம ஹாப்பியா தான் இருக்கு, ஒரே சிரிச்சுட்டு தான் வருவான். அந்த டைம்ல அவனோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நியூஸ் படிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு கப்பலை பத்தி தான். என்னன்னா அதுல அந்த பையன் வந்து அங்கிள், அந்த பொண்ணு வந்து நீஸ். அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க மேரேஜ் பண்ணி கப்பல் ஆயிருக்காங்க இல்லையா, அதை தான் ஏத்துக்கிட்ட முடியல அப்பாவால. அறிவே இல்லை இந்த ஜோடிக்கு, நானா இருந்தேன்னா அப்பவுமே 2 பேரையும் சாத்துன்னு சாத்திருப்பேன் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஜர்க்காகிறான். ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல உள்ள நியூஸும் இவங்க கதையும் ஒத்து போகுது இல்லையா, அதான் ஜர்க்காகிறான். அப்புறம் ஹினி வந்து ஹீரோக்கு கால் பண்றா. அவளுக்கு நாளைக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்காமா, அதை
பார்க்க வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்ட. ஹீரோவும் சரின்னு சொல்லி வச்சுட்டு, ஹீரோ நீ தேவையில்லாத எண்ணத்தெல்லாம் வளர்த்துக்கிடாதா அப்படின்னா அவன் திட்டிக்கிறான். தென் அடுத்த நாள் ஆகுதா, நம்ம ஹினி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாளா. ஹீரோ வந்திருக்கானான்னு பார்க்குறா சுற்றி முற்றி. பட் ஹீரோ வந்த மாதிரி தெரியல. அவள் அப்படியே பறக்க பார்த்து ஆடவும் கால் ஸ்லிப்பாக்கி கீழே விழுந்துடா. டக்குன்னு ஒரு கை வந்து தூக்கி விட வரவும் அது ஹீரோ தான் வந்திருப்பான்னு நினச்சி சந்தோஷத்தில் எட்டி பார்ப்பாளா. பட் அது ஹீரோவே கிடையாது. ஹினி கூட ஜூனியர் ஸ்கூலில் ஒன்றா படித்த கிளாஸ்மேட் பையன் தான். இந்த டைமில் தான் நம்ம ஹீரோ கரெக்டாக வருவான். இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் ஆகுது. அதாவது ஹினி பக்கத்தில் எந்த பையன் நின்னாலும் பேசினாலும் இவனுக்கு ஜெலஸ் ஆகுது. உடனே அங்கேருந்து போயிடறான். அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால தனியாக உட்காந்து பேசிக்கிறாங்க. நம்ம ஹினி அவனோட ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணியிருப்பா போல. எதுக்கு பண்ணா அப்படி சொல்லி கேட்க ஹினிக்கு தெரியல. மறுபடியும் வீச்சட்டில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இவனுக்கு வந்து நம்ம ஹினி மேலே க்ரஷ் ஆமா. ஸோ அவனோட லவ்வை இப்போ ப்ரப்போஸ் பண்ண இதெல்லாம் அங்கே வந்து ஹீரோ கேட்டுட்டு இன்னுமே செம கடுப்பாக்குறான். அதுவும் ஹினி என்ன ஆன்சர் தான் சொல்கிறான்னு கூட கேட்காம ஜெலஸ்லேயே அங்கேருந்து போயிடறான். அவன் போன பிறகு தான் நம்ம ஹினி சொல்கிறா ஆல்ரெடி ஒருத்தவங்கள லைக் பண்ணுறேன்னு. அது யார் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹீரோனி வந்து ஹீரோ கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அது சீக்ரெட் இப்போதிக்கும், நான் அவரை கரெக்ட் பண்ண பிறகு இந்த உலகத்துக்கு கத்தி சொல்வேன் அப்படி சொல்கிறா. இந்த பக்கம் ஹீரோ இருக்கால ரொம்ப ஃபீல் பண்ணி சரக்குலாம் அடிச்சுட்டு இருப்பான். அப்போ அவனோட ஃப்ரெண்டுக்காரனும் வருவான். இவனுக்கு மட்டும் தெரியும் ஹீரோ வந்து ஹினியை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவன் லவ்வை சொல்லவும் முடியல வெளியே. அவனால அதுக்கு மேலே கண்ட்ரோலும் பண்ண முடியல, ஜெலஸ் வருது இல்லையா. இப்போ அந்த சீனெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கையில் உள்ள பாட்டில் வந்து உடைச்சிடான். ஃப்ரெண்டு தான் திட்டுறான், லூசாடா லவ் பண்ணா அவகிட்ட போய் சொல்ல வேண்டியதானே, இருக்கிறத கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம், மனசில் உள்ளதை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல. அது எப்படி சொல்ல முடியும், நான் அவளோட அங்கிள், நீ ஒன்றும் சொந்த அங்கிள் கிடையாது ஓகேவா, ஆனால் நான் அவளை விட வயசு அதிகமே. டே இதெல்லாம் கரெக்டான வயசு தான்டா. வென் கூட உன்னை அங்கிள் கூடாம ஃபூச்சங் மட்டும்தான் கூப்பிடுவா. நீ உன்னோட லவ்வை சொல்லி பாடா அப்படின்னு சொல்ல. இல்ல அது தப்பு அப்படின்னு நான் அப்ராடுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹினியை பார்க்க கூடாது, ஹினியை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்ராடுக்கு போயிருப்பான் இல்லையா. அந்த விஷயம் நம்ம ஹினிக்கு தெரியாது. ஸோ அதனால ஃபோன் போட்டு கேட்குறா எதுக்கு அன்னைக்கு என் டான்ஸை பார்க்க வரலன்னு. நான் அப்ராடுக்கு வந்துட்டேன், இனிமே நான் பிஸியாக தான் இருப்பேன், உன்னை நீயே தான் டேக்கர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் பேசல. அவன் பாட்டுக்கு வச்சிடறான். ஹின்ல வெறி ஆகிறா. ஹீரோ போட்டு நல்லாவே திட்டிட்டு இன்னும் ஒரு மாசத்துல காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் அதை நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவ படிக்க ஆரம்பிக்கிறா. அதுவும் வீடியோ கேம் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது அதிகமாக வச்சுட்டு ஹெட்செட் போட்டு தான் படிப்பா. ஏன்னா இந்த கேம் சவுண்டு வெளியே கேட்டாதான் ஹினி வந்து படிக்காமல் விளையாண்டுருக்கா அப்படின்னு சித்திக்காரி நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால தான் இப்படியே நாட்களும் போகுது. தினமும் நம்ம ஹினி இப்படி தான் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஒரு நாள், அதாவது நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு வந்து இந்த சித்திக்காரி நம்ம ஹினி செக் பண்ண வருது. அவள் தூங்குறாளா இல்லைன்னா படிக்கிறாளா அப்படின்னு செக் பண்ண வருதா. நம்ம ஹினி இருக்கால, அவள் அந்த சித்திக்காரி வரும்போது மட்டும் தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு அது போன பிறகு டார்ச் லைட் வச்சு படிச்சுட்டு இருப்பா. இந்த சித்திக்காரிக்கு என்னன்னா அவள் தூங்கிட்டு தான் இருக்கான்னு செம சந்தோஷம். ஏன்னா நம்ம ஹினி நல்ல மார்க் எடுத்துடக்கூடாது. நல்ல மார்க் எடுத்துட்டா அப்படின்னா அவள் கையில் தான் இந்த கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையுமே ஒப்படைச்சிருவாங்க. ஸோ அப்படி நடந்துட கூடாது, தான் பொண்ணு கையில தான் கம்பெனி பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கணும் அப்படின்னு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனை நூனாக்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு போல. அதனால சித்திக்காரி ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. இப்படி ஒரு மாசம் ஆகிட்டு இன்னைக்கு தான் எக்ஸாம் போல. நம்ம இனி நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வரா. அவளுக்கு ஹீரோ பார்க்க போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷத்துல வந்துட்டு இருப்பாள. அப்போ என்னோட கிளாஸ்மேட் பையன் சொன்னேன் இல்லையா, அவன் வந்து ஹினி எக்ஸாம் முடிச்சதுக்காக பொக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். நீ எக்ஸாம் எழுதலையா அப்படின்னு ஹினி கேட்பாளா. நான் படிப்புலலாம் ரொம்ப வீக்குப்பா, அதான் என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன அப்ராடுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, நானும் உன் கூட வரேன் அப்படிங்கிறா. எதுக்கு, என்னோட லவ்வை தேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஃப்ளைட்டில் கிளம்பி அப்ராடுக்கு வந்துடுறா. அதுவும் ஹீரோக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வந்து நிற்பா பாருங்க. க்யூட்டாக ஹக் பண்ணிட்டு வந்து நிற்பா. ஹீரோக்கு என்ன சொன்னே தெரியல, அமைதியாக பார்த்துட்டு நிற்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். அவள் எந்த லக்கேஜும் கொண்டு வராமல் ஸ்கூல் பேக் மட்டும் கொண்டு வந்திருக்காளா. அதுக்கு ஹீரோ கேட்குறான், எதுவுமே எடுத்துட்டு வரலையா? இல்லை, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் டக்குன்னு எக்ஸாம் முடிச்சுட்டு உன்னை பார்க்க கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறா. சரி ஓகே, ஒரு 3-4 நாள் இங்கே இரு, அப்புறம் சைனாக்கு ரிட்டன் அனுப்பி வைக்கிறேன் அப்படியே சொல்வானா. அப்போன்னு பார்த்து ரெஸ்ட் ரூம்லேருந்து ஒரு பொண்ணு வாரா. அதை பார்த்துட்டு நம்ம இனி தப்பாக புரிஞ்சிக்கிறா. அந்த பொண்ணு ஹீரோவும் லிவிங் டுகெதரில் இருக்காங்களோ அப்படின்னு. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் இங்கேவே தூங்குறேன் அப்படி சொல்ல. ஹீரோ ரூமில் கொண்டு விடுறான். அவள் டோரை லாக் பண்ணிட்டு நீ எங்கே தூங்க போறன்னு கேட்க, கீழே அப்படி சொன்ன
சொன்னதும் எது அந்த பொண்ணு கூட தானே? ஏன் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா? அவ சியானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. முன்னாடி நாங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கொஞ்ச நாள் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறட்டான்னு கேட்டா. நானும் ஓகே சொன்னேன். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போக பார்ப்பான். பட் ஹீரோனி விட மாட்டுக்கா. ஹீரோ பிடிச்சு வச்சுட்டு அவளோட லவ்வை சொல்லிடுறா. அவளோட லவ்வை சொல்லிட்டு ஃபூச்சிங் என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்லி கேட்பாளா. ஹீரோக்கு என்ன சொல்லனே தெரியல. அவ கிஸ் பண்ண வரவும் ஹீரோ அதை தடுத்துட்டு இந்த மாதிரி பேசலாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டா? அதெல்லாம் எனக்கே தெரியும், ஃபூச்சிங் ஐ லைக் யூ அப்படி மறுபடியும் சொல்வாளா. பட் ஹீரோ ஏத்துக்கிட மாட்டான். இன்னைக்கு பேசின வார்த்தையை அகைன் மென்ஷன் பண்ணாத அப்படி சொல்லிட்டு போவானா. நீ இந்த வருஷம் ஓகே பண்ணலன்னா என்ன, அடுத்த வருஷம் கேட்பேன். நீ ஓகே சொல்ற வரைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னோட அங்கிள், ஸோ என்னோட மைண்டு மாறாது அப்படியுமே சொல்ல. நீ ஒன்றும் என்னோட அங்கிள் கிடையாது. ஸோ நீ ஓகே சொல்ற வரைக்கும் என்னோட மைண்டும் மாறாது. அதுக்கப்புறம் நீ சைனாக்கு வரமாட்டேன் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, நீ சைனாக்கு ரிட்டர்ன் வரலன்னு வச்சுக்கோவேன், நானும் சைனாக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட இவன் உடனே வெளியே போயிடான். ஒரு பக்கம் ஹீரோக்கு என்ன ஆன்சர் சொல்லணும்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹினி ஃபர்ஸ்ட் டைம் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் நர்வஸாக இருக்கா. அப்புறம் ஹீரோக்கு ஹினி ப்ரப்போஸ் பண்ணது தான் கண்ணு முன்னாடி ஒரே வந்துட்டு போகுது. இதுக்கு மேலே இதை வளர விடக்கூடாது, அவளை சைனாக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹினி இருக்கல்ல, ஹீரோக்காக ஆசையாக சமைச்சுலாம் வச்சிருப்பா. அப்போ அந்த பொண்ணு இருக்கல்ல ஹீரோட ஃப்ரெண்டு, அந்த பொண்ணை வந்து பரவாயில்லையே உன் அங்கிளுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கியே, கண்டிப்பாக உன் அங்கிளுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்வாளா. அவர் ஒன்றும் என் அங்கிள் கிடையாது, நான் அவரை லைக் பண்ணுறேன் அண்ட் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது ஐ சூப்பர்ப்பா, அவனை லைக் பண்ணுறியா, அவனை கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் உன்னால் முடியும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வாரான். வந்து மதியம் ஃப்ளைட்டு, ஸோ ஊருக்கு கிளம்பு அப்படியே சொல்லும்போது ஆக நான் போக மாட்டேன், நீங்கள் என்னை லைக் பண்ணுற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு இருக்கல்ல இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் ரூமுக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்பிடுவா. அந்த பொண்ணு போன பிறகு நம்ம ஹீரோக்கு அவ சமைச்சு வச்ச சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படி சொல்லி கேட்குறா. அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்வானா. இவ அந்த கொஞ்ச நேரத்துலயே அதுலயே தூங்கிற போல பார்த்தா அவளுக்கு ஃபீவரு. உடனே டாக்டர்லாம் வர சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவளுக்கு ஹை ஃபீவர் இருந்திருக்கு. அவளுக்கு முன்கூட்டியவே தெரிஞ்சிருக்கு அவளுக்கு ஃபீவர் இருக்குன்னு. ஆனால் ஹீரோக்காக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சிருக்கா. அது ஹீரோக்குமே புரியுது. இப்போ டாக்டரோட டேப்லெட்லாம் கொடுத்துட்டு போயிடாரு. ஹீனி இருக்கல்ல, ஹீரோட நேம் சொல்லி சொல்லி வளர்றா. ஹீரோ அதை பார்த்துட்டு வென் நம்ம ரெண்டு பேரும் சேர முடியாது, நான் உன்னை விட வயசு அதிகம் அப்படி சொல்லி இவன் ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஹின்னி முழிப்பாளா. அவளுக்கு ஃபீவர்லாம் பரவாயில்ல, இப்போ குணமாகிட்டு ஹீரோ தான் அவள் பக்கத்தில் இருந்து நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறான். ஸோ அதனால அவன் அதிலே தூங்கிட்டான் போல. இவன் அவனையே சைட் அடிச்சுட்டு இருப்பாள. ஹீரோ முழிச்சிடான். நீ முழிச்சிட்டியா, உனக்கு ஃபீவர் பரவாயில்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போறானா. அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறா. அப்படின்னா சரி ஊருக்கு கிளம்பு அப்படிங்கிறான். ஆஹா நீங்கள் வரலன்னா நானும் போக மாட்டேன் சைனாக்கு அப்படின்னு அடம்பிடிக்க நானும் வருவேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்புறம் என்ன ரெண்டு பேருமே கிளம்பி சைனா ரிட்டன் வந்துடுறாங்க. இவ ஹீரோ கையை ஆசையா பிடிச்சிட்டு வரலான்னு ட்ரை பண்றா. பட் அவன் உதறி விட்டுட்டே இருக்கான் கையை. எனக்கு உடம்பு சரியில்லை, என் கால் வர ரொம்ப வீக்கா இருக்கு, அதான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஹீரோ கம்முன்னு வாரான். சியான் தான் பிக்கப் பண்ணே வந்திருக்கான். என்னம்மா உன் அன்கிளை பார்க்க அங்க வரைக்கும் போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா. அவர் ஒன்னும் என் அன்கிள் கிடையாது, நான் அவரை லைக் பண்றேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிடலா. இதை கிட்ட ஹீரோ கடுப்பாகிட்டு நீயே இவளை கொண்டு ட்ராப் பண்ணிரு, எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். ஏன் நீ சொல்றது எல்லாமே உண்மை தானே? ஆமாங்கிறாளா. அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ஹினி வந்து அவங்க வீட்டுக்கு வந்துருவா. அங்க அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா, காய்ச்சி பூச்சின்னு திட்டுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது ஹினி எங்க போயிருக்கா அப்படின்னு. இப்பதான் வீட்டு ஞாபகம் வந்துச்சா, எங்க போனா கூட தெரியல, எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே பறந்து போயிட்டா அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்க. அந்த சித்திக்காரி இருக்கா இல்லையா, அவ தான் அப்பாவை கூல் பண்ணிட்டு அவளுக்கு படிப்பு வரலன்னா அவளை அப்ராடுக்கு அனுப்பிடலாம், என்னம்மா நான் சொல்றது ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹினிக்கிட்ட நல்ல விதமா பேசுவாங்களா. ஹீரோனி எதுவும் சொல்லாம சிரிச்சுட்டே போவா. வழியில இந்த நூனா இருக்கா இல்லையா, அவ வந்து எங்கடி போனா, ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆகல. அதுவா, நான் ஒரு பையனை லைக் பண்ணுறேன், அதான் நாங்கள் கிராஜுவேஷன் ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தோம், அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதுன்னு சொல்ல. சரி சொல்ல மாட்டேன், இனிமேல் உன் கூட என்னால் ப்ளே பண்ணலாம் வர முடியாது, நான் நம்ம கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல. சரி அப்படி சொல்லிட்டு நம்ம இனியும் மனசுக்குள்ள போன லைஃப்ல இந்த கம்பெனியும் வேண்டாம், நான் அப்புறம் தான் போவேன்னு சொன்னேன். அப்படி சொல்லியும் இந்த தாயும் பொண்ணும் எதுக்கு என்ன கொலை பண்ணாங்க, எதுக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம இனி ரொம்பவே திங்க் பண்ணுறா.
அப்போ அப்பா பார்த்தீங்கன்னா வென் நாளைக்கு தாத்தா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அப்பா சொல்லும்போது போன லைஃப்பில் தாத்தாக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் வந்து இறந்துட்டாரு. அவங்க சொத்து அண்ட் கம்பெனி எல்லாமே எனக்கு தந்துட்டாங்க. ஒருவேளை அந்த சொத்து கம்பெனி எடுக்க தான் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு இவங்க மேலே இன்னுமே டவுட் வருது. அது மட்டும் இல்லை, என் அம்மா சாவுக்கும் இந்த சித்திக்கறிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும், கண்டிப்பாக நான் அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு. சரிப்பா நாளைக்கு தாத்தா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போவாளா, நில்லு நாளைக்கு ஒரு பிளேன் டேட்டும் பார்த்து வச்சிருக்கேன், ஸோ நீ அந்த பையனை மீட் பண்ணிட்டு வா அப்படி சொல்ல. அதுக்கு ஹீரோனியும் என்னால் மேரேஜ் பண்ண முடியாது, உங்களுக்கு வேணா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீனி அங்கேருந்து போயிடுவா. இதை கிட்ட இவர் செம டென்ஷன் ஆகுறாரு. ஆனால் இந்த சித்திக்காரியும் நூனாவும் செம ஹாப்பியாக இருக்காங்க, ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ஒரு நியூஸ் போகுது, ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பிளேன் டேட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு. அதை பார்த்து கடுப்பாக்கிட்டு இவா அவங்க அப்பா சொன்ன பிளேன் டேட்டை அட்டன் பண்ண போயிருக்கா. இவா அவங்க அப்பா சொன்னதில் மட்டும் வரல, இவ ஒரு பிளானோட தான் இந்த பிளேன் டேட்டை அட்டன் பண்ணே வந்திருக்கிறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளேன் டேட்டுக்கு வர பையன் இருப்பான் இல்லையா, அவன் வேற யாருமே இல்லை, ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவன் நேம் வந்து கு. ஸோ ஹீரோக்கும் அவனுக்கும் ஒரே ஏஜ் தான், அதனால ஹீரோக்கு புரிய வைக்கணும் லவ்ல ஏஜ்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாதுன்னு அப்படின்னு. இந்த விஷயத்த அங்க வந்த ஃப்ரெண்டு கரைக்கு இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட சொல்ல அவனுக்குமே தெரியும் ஹீரோ வந்து இந்த பொண்ணை தான் லவ் பண்றான்னு. ஸோ அதனால இந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறான். என்ன பாருமா உன் டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ என் மேல லவ்ல விழுந்துடாத, பிறகு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட. ஐயாடா அதெல்லாம் விழ மாட்டேன் அப்படி சொல்வா. ஆக்சுவலி என்ன பண்ண போறாங்கன்னா ஹீரோ முன்னாடி மேரேஜ் பண்ண போற கப்பல் மாதிரி ஆக்டிங் போட போறாங்க. இந்த பையன் வீட்டுல ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க போல, அங்க ஹீரோ கண்டிப்பா வருவான் அப்படின்னு ஹீனியை கூப்பிட்டு போறான். அங்க வந்துள்ள கெஸ்ட்லாம் இது யார் யாருன்னு கேக்குறதுக்கு என்னோட ஃபியான்சின்னு சொல்வானா. இதெல்லாம் அங்க வந்த நூனை பார்த்துட்டு யாரடி அது, என் ஃபியான்சி தான் மேரேஜ் பண்ண போறான் அப்படி சொல்ல. அவனியா, அவனுக்கும் உனக்கு 7 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குண்டி, அவனை போய் மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்றா. வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட சொல்லு இந்த பையன்லாம் வேண்டான்னு, நீ அப்பா கிட்ட போய் சொல்லனா உனக்கு பதிலாக நான் போய் அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரி சொல்வாளா. அதுக்கு ஹீரோனியும் அதெல்லாம் வேண்டாம், அவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டே இருக்கு, அண்ட் ஃபியூச்சரில் நம்ம கம்பெனியை நான் தானே பார்த்துக்கிற போகிறேன், ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு நல்ல பார்ட்னராக இருப்பார் அப்படின்னு சொல்ல. என்ன பேசுகிறா, நீ ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னா இல்லையா. ஆமாம், ஆனால் எங்கள் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிட்டு இப்போ இவரை தான் லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. இவ செம கடுப்பாகிறா. பட் இருந்தாலும் ஹீனி முன்னாடி சிரிச்ச மாதிரியே ஆக்டிங் போடுவா. இதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். இங்கே ஹீரோனியும் ஃப்ரெண்டு கருங்குவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம கடுப்பாகிட்டு அவங்க கிட்ட போக, டேய் மச்சான் நீ வரதை என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் ஆல்ரெடி சொன்னேன் அப்படின்னு. சரி ஹீரோனி என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. ஆஹா நான் வரல, இவர் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்ல. ஆமா நான் சொல்ல மறந்துட்டேன்ல, இவ தான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்ல. அதுவும் ஹீனி ஷோல்டர்ல கை போட்டு சொல்றானா. நம்ம ஆளுக்குலாம் செம கோவம் வருது. சரி என்னோட ஃபியான்சி கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இவனுக்கு இன்னுமே வெறி ஆகுது. ஹீரோனி வந்து 3, 2, 1 கவுண்ட் பண்றா, ஹீரோ எப்படினாலும் கூப்பிடுவான்னு. அதே மாதிரியே வேணுன்னு கூப்பிட்ட. எனக்கு தெரியும் நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னு. என்ன அங்கிள் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோக்கெல்லாம் என்ன சொல்லனே தெரியல, கையை தான் முறுக்குறான். ஏன்னா அவ சொல்லியிருப்பா நான் அங்கிள்லாம் கூப்பிட மாட்டேன்னு. ஆனா இப்ப கூடவும் சமக்கோ வருது. பட் இருந்தாலும் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒன்னும் இல்ல அப்படி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுவான். இதை பார்த்துட்டு நம்ம ஹினிக்கெல்லாம் சமக்கோ வருது. எரும மாடி எப்படி சொல்லிட்டு போகுது பாருங்க அப்படின்னு நம்ம ஹினி திட்டிட்டு இருப்பா. அப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் வழி அனுப்புவான், நாளைக்கு பாப்போன்னு. நம்ம ஹீரோனுமே சரி பாய் பை அப்படி சொல்லிட்டு வருவாளா. இதெல்லாம் ஹீரோ பார்த்து தான் இருப்பான். இது ஹீரோட வீடு தான், பக்கத்துல தான் இருக்கு போல. ஹீரோனே ஹீரோ நிக்கான்னு தெரிஞ்சுட்டு கண்ணும் காணாத மாதிரி போவாளா. ஹீரோவோ வென் நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதா. ஆமா தெரியுது, பிளேனேட்டுக்கு போனேன் அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோ செம கடுப்பாகிட்டு உனக்கு வயசு எத்தனை, அதுக்குள்ள பிளேனேட்டுக்கெல்லாம் போறா, பின்ன நீங்களும் ஓகே சொல்ல மாட்டேங்க, நான் தனியாவே இருக்கேன். சரி ஓகே இப்போ மட்டும் நீங்க ஓகே சொல்லுங்க, நான் எந்த பிளேனேட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவோ கு நல்ல பையன் தான் அப்படி மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடான். வேற எதுவும் சொல்லவே இல்ல. நம்ம ஹினி ரொம்பவே எதிர்பார்த்திருப்பா, இன்னைக்கு ஓகே சொல்லிடுவான் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பா. கடைசியில புஷ்ன்னு ஆகிட்டு ஹீரோ போட்டு நல்லாவே திட்டிட்டு இருப்பா. ஹீரோனி முன்னாடி அவன் நல்ல பையன்னு சொல்லிட்டு வந்தாலும் நம்மளுக்கு மனசே கேட்க மாட்டுக்கு. அவனை கூப்பிட்டு வச்சு சரக்கு குடிக்கிற போட்டி தான் நடக்குது. அவனால நிறையவே குடிக்க முடியல. ஐயோ என் ஊசுல வாங்குறானே அப்படிதான் நினைச்சு குடிப்பான். அப்பன்னு பார்த்து ஜியான் வருவானா. வந்து 2 பேரும் எதுக்கு இவ்வளவு குடிச்சிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டா. அதுவா வென் வந்து என்னோட ஃபியான்சி ஆகிட்டாளா, அதான் தலைவருக்கு பொறுக்க மாட்டுக்கு என்கிட்ட ப்ராப்ளம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபூச்சங் வெண்ணை பத்தி உனக்கு எந்த எண்ணமும் மனசுக்குள்ள வரலையா அப்படி சொல்லி கேட்க, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிறான். இல்ல எனக்கு தோணுச்சு நீ வெண்ணை லைக் பண்றியோன்னு. சப்போஸ் நீ வெண்ணை லைக் பண்ணானா நான் விட்டு தந்துருவேன், ஆனா நீ
எதுக்கும் ஒத்துக்கிட மாட்டிக்கியா? ஸோ பிறகுலாம் விட்டு தர மாட்டேன். அவ வேற வளர்ந்துட்டா, செம அழகா இருக்கா. நல்ல வேலை நீ வேண்டான்னு சொல்லிட்டா. எனக்கு தான் அப்படி சொல்லி ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி பேசவும் அவன் செம கடுப்பாக்கிட்டு அவனை போட்டு அடிச்சிடான். சியான் தான் 2 பேரையும் பிரிச்சு விடுறானா. பிரிச்சு விட்டுட்டு ஹீனிக்கு தான் கால் பண்ணி ஹீரோ ரொம்பவே குடிச்சிருக்கான் அப்படி சொல்லி வர சொல்றான். நம்ம ஹீரோனுமே வீறு கிளப்புக்கு வந்து பாக்குறா. ஹீரோ செமைய குடிச்சிருக்கான். அப்பன்னு பார்த்து இவன் இருக்கான்ல, வென் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல இவளும் கை கொடுக்க போக ஹீரோக்கெல்லாம் மனசே உடைஞ்சு போயிருது. நீ ஓவர் திங்க் பண்ணாத, அவ உன்னை பார்க்க வரல, உன்னை கூப்பிட்டு வரல அப்படி மனசுக்குள்ள சொல்லி அவன் கண்ணிலேருந்து அழுகையா வருது. அவன் கையில உள்ள கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கீழே போட்டு உடைச்சிடான். எங்க ஹீனிய பாத்தீங்கன்னா இவனெல்லாம் கூப்பிட்டு போக வரல, ஹீரோ தான் கூப்பிட்டு போக வந்திருப்பா. இப்போ இவன் கிட்ட டே போடா அப்படின்னு அவனோட கையை தட்டி விட்டுட்டு ஹீரோ கிட்ட போய் பூச்சங் வீட்டுக்கு வா அப்படி சொல்லி கூப்பிட்ட. ஹீரோ எதுவும் பேசாம ஹீனி ஷோல்டர்ல சின்ன குழந்தை மாதிரி சாஞ்சிக்கிடுவான். ஆக்சுவலி இந்த சீனை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹீரோக்கு அவன் மனசில் உள்ளதை அவகிட்ட சொல்லவும் முடியாமல், அவளை வேற ஒருத்தங்க கூட ஒன்றை பார்க்க முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறான். அவனுக்கு என்னென்னா ஹீரோனை விட வயசு அதிகம், அதனால மட்டும்தான் அவனோட லவ் சொல்லாமே இருக்கான். இப்போ ஹீரோனி தான் அவனை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் ஃபேஸ் எல்லாம் தொடச்சி விடுவா. அப்போ அழகா இருக்கானே அப்படின்னு டக்குனு கிஸ் பண்ணிட்டு குட் நைட் சொல்லிட்டு வெக்கப்பட்டு ஓடிடுவா. ஆனா ஹார்ட் பீட் தான் ஏற்க ஆரம்பிக்குது. அப்புறம் அடுத்த நாள் தாத்தாவை தான் பார்க்க போறா. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்கா இல்லையா, தாத்தாக்கும் செம ஹாப்பியா தான் இருக்கு. அப்படியே தாத்தா கிட்ட சாரி கேட்குறா. என்னம்மா என்னாச்சு? ஒன்னும் இல்லை தாத்தா அப்படி சொல்லிட்டு, போன லைஃப்ல நான் உங்களை ஒழுங்காவே பார்த்துக்கிட்டு வரல, உங்களுக்கு வர சடனாக உடம்பு சரியில்லாமல் வந்து இறந்து போயிட்டீங்க. இந்த லைஃப்ல அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு. தாத்தா வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், செக் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்ல, அதெல்லாம் வேண்டாமா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லை இல்லை வாங்க அப்படி சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போயிட போல. அங்கே செக் பண்ணி பார்த்ததுல ஹார்ட் டிசீஸ் இருக்காமா, அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 days இருக்கட்டும், அப்புறம் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாரு. ஹீரோனி சரின்னு சொல்லிட்டு போவாளா. அப்பன்னு பார்த்து அந்த நூனா இருக்கா இல்லையா, அவள் கால் பண்ணி ரிசல்ட் வந்துட்டு அப்படி சொல்லி கூப்பிட்டா. அவளும் அங்கேருந்து வீட்டுக்கு தான் போவா. ஆனால் வீட்டில் அவள் வரக்கு முன்னாடி ரிசல்ட்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்தா சீரன் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா செம கடுப்பாகிட்டு ஹீனி வந்ததும் அவளை போட்டு நல்லாவே திட்டுறாரு. அவளாலே நம்ப முடியல, நான் நல்லதா பண்ணேன் அப்படி சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டுக்காங்க, ஒரே கேம் விளையாண்டா அப்படிதான் அப்படின்னு நல்லாவே திட்டுறாரு. உடனே இந்த சித்திக்காரியோ எதுக்கு பிள்ளையை போட்டு திட்டுறீங்க, அவளுக்கு படிப்பு வரலன்னா அவளை அப்ராடுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கம்பெனி பொறுப்பை இனிமே நூனாவே பார்த்துக்கிட்டோம், இவ வீட்டிலே கிடந்து சாகட்டும் அப்படி சொல்லும் போது, எனக்கு ஒன்றும் உங்க கம்பெனி மேல ஆசையே கிடையாது, எந்த கவலையும் கிடையாது அப்படி சொல்லும் போது, எந்த கவலையும் இல்லையா அப்பனே வீட்டை விட்டு வெளியே போ அப்படி சொல்லவும் ஹீரோனியே வெளியே வந்துடா. இனிமே அவளுக்கு செலவு பண்ண காசெல்லாம் கொடுக்க கூடாது, அதே மாரி கொடுத்தீங்க உங்க 2 பேரு கார்டையுமே பிளாக் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு போவாரு. நம்ம ஹீரோனி நேரம் எங்க போயிருப்பானா, ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி போய் அழுதுட்டே இருக்கா. அப்பதான் ஹீரோ வருவானா, இவ டக்குன்னு போய் ஹக் பண்ணிக்கிடுவா. என்னாச்சு அப்படி சொல்லி கேட்பானா, எனக்கு பசிக்குது அப்படி சொல்வாளா. உள்ள கூப்பிட்டு போய் சமைச்செல்லாம் கொடுப்பான். என்ன அந்த ஆள் வீட்டை விட்டு துரத்து விட்டாரோ அப்படி சொல்லி கேட்க ஹீரோனி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. சொல்லிட்டு எனக்கு இப்ப வீடே இல்லைங்கிறா, நான் உன் அங்கிள், ஸோ இந்த வீடு உன்னோட தான் அப்படின்னு சொல்ல, நீங்க ஒன்றும் என்னோட அங்கிள் கிடையாது, நான் வேணா உங்களோட ஒய்ஃபா வரட்டா அப்படி சொல்லிட. ஹீரோ எதுவும் பேசாம அவ உதட்டுல சாப்பாடு இருக்குது போல அதை தொடச்சு விடுறான். தொடச்சு விட்டுட்டு பேசாம சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆமா அங்கிள் எங்க? அவங்க உனக்கு தாத்தா தாத்தான்னு தான் கூப்பிடணும், எப்படினாலும் ஃபியூச்சர்ல அவங்கள நான் அப்பான்னு தானே கூப்பிடணும், பின்ன என்ன அப்படி சொல்லும் போது ஹீரோ வந்து இவகிட்ட எல்லாம் பேச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு, நீ சாப்பிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போறேன், அண்ட் உனக்கு பீரியட்ஸ் வர நாள் ஆகிட்டு இல்லையா, ஸோ ஹோல்டு வாட்டர்லாம் டச் பண்ணாத அப்படி சொல்லவும், ஆஹா பூச்சன் உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த விஷயத்தெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தான் கேர் எடுத்து சொல்வான் அப்படி சொல்லும்போது அதுக்கு மேலே ஹீரோ எதுவும் பேசல, அவளே பார்த்துட்டு வெளியே போயிடுவான். வழியில ஃப்ரெண்டுக்கார எங்கடா போறேன்னு சொல்லி கேட்டா ஹீனி வீட்டுக்கு தான் அப்படி சொல்லி நேராக ஹீனோட அப்பா தான் வந்து திட்டுறான். ஆக்சுவலி ஹீரோ வந்து ஹீனிக்காக மட்டும் தான் இவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது ஹீனியை வெளியே அனுப்பியிருக்காரு இல்லையா, ஸோ சமைய போட்டு திட்டுறான். அவ 0 மார்க் எடுத்துருக்கா அப்படி சொல்ல, நீங்க மட்டும் என்ன மார்க் எடுத்தீங்களா, மறுபடியும் ஹீனிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணீங்க அவ்வளோதான் உங்க ஃபேமிலியை பேங்க்அவுட் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு போவானா. வழியில இவ வந்து அங்கிள் தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு இருக்கா. நான் உனக்கு அங்கிள் கிடையாது, ஹீனிக்கு மட்டும் தான் அங்கிள், ஸோ இப்படி கூப்பிட்ட வேலையை வச்சுக்கிறதா அப்படி சொல்லிட்டு நேராக அவனோட கம்பெனிக்கு தான் போறான். அங்க போய் ஆகே நம்ம ஹீனோட மார்க்கை செக் பண்ணி பார்க்குறான். இப்போ அவளோட மார்க் ஷோ ஆகுது. முன்னாடி சிஸ்டம் ஃபால்ட் போல, இப்போ ஹீனி நல்ல மார்க் எடுத்திருக்கா, அதுவும் டாப் 3 வந்திருக்கா போல. ஃப்ரெண்டுக்காரனே இதை பார்த்துட்டு டே மச்சான் இவா இவ்வளோ நல்லா படிப்பான்னு தெரியாது அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுட்டு இருப்பான். ஹீரோவும் அவள் நல்லா படிப்பா அப்படி சொல்லிட்டு இருப்பான். இப்போ இந்த மார்க்கை
என்னோட அப்பாக்கு சென்ட் பண்ணேன். அவர் அதை பார்த்துட்டு செம ஹாப்பி ஆகுறாரு. அப்பன்னு பார்த்து இந்த நூனா வரவும், நூனா பாரு ஹீரோனி டாப் 3 வந்திருக்கா, எனக்கு இது போதும், ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி அவ பொறுப்புல விட்டுருவேன் அப்படி சொல்ல. அப்பா இது சிஸ்டம் ஃபால்ட்டா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், மிஸ்டர் ஃபூவே சென்ட் பண்ணது. சரி உன் அம்மா கிட்ட போய் என்னோட கார்டெல்லாம் அன்பிளாக் பண்ண சொல்லு, அண்ட் அவ எவ்வளவு செலவு பண்ணாலும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல. இவளுக்கு செம கடுப்பாகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் பாஸ் ஆயிட்டலா, ஃப்ரெண்டுக்காரமே பாஸ் ஆயிட்டா போல. ஸோ ஒரே யூனிவர்சிட்டியில படிப்போம் அப்படின்னு கிளப்புக்குள்ள வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஜூஸ்ன்னு நினைச்சு நம்ம ஹினி வைனை போய் குடிச்சிட்டு இருக்கா. ஸோ நல்லா மட்டையாயிரா. அப்பன்னு பார்த்து ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அதுல ஃப்ரெண்டுக்காரியோட அண்ணாவும் வரான். என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தங்கச்சி சமயம் குடிச்சிருக்கா இல்லையா, வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடறான். ஹீரோவும் நீயும் குடிச்சிருக்கியா அப்படி சொல்லி கேட்டா, நீ இந்த ஸ்டோரோட பெஸ்ட் மேல் மாடல் தானே அப்படின்னு சொல்ல. வா வீட்டுக்கு போவோம் அப்படி சொல்லி கூப்பிடுவானா. நீ மேல் மாடல் கிடையாது, என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லும்போது இதை ஃப்ரெண்டுக்காரை கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃப்ரெண்டை எட்டி பார்க்கவும் அவன் அந்த பக்கமா திரும்பிட்டு நான் எதுவும் கேட்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு ஹின்னியை வீட்டுக்கு கூப்பிட்டு போவான். அங்க ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா இது இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு போல அப்படின்னு ஃபைனலி கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டியான்னு கேட்கும்போது இது கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது வென் அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவான். அங்க அவளை தூங்க சொன்னா நீ இங்கே தூங்கு அப்படிங்கிறா. இவன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஃபாஸ்டா கை எடுக்கவும் இவ பின்னாடி போய் இடிச்சுக்கிறாளா. ஐயோ உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ஹீரோ பதறி போறான். ப்ளீஸ் நான் உங்க ரூம்லேயே தூங்குறேன் அப்படி சொல்லவும் அதெல்லாம் முடியாதுங்கிறான். ஐயோ வலிக்குது வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கா நம்ம ஹின்னி. ஹீரோ ஓகே அப்படி சொல்வான். ஐ ஜாலி அப்போ என்னை தூக்கிட்டு போ அப்படி சொல்ல ஹீரோவும் அவனோட ரூமுக்கு தூக்கிட்டு போய் படுக்க வைப்பான். படுக்க வச்சுட்டு அவனோட நைட் ட்ரெஸ் எடுக்க பார்ப்பானா. அதுக்குள்ள இவன் அதை டைட்டா பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் ஹீரோட நேமை சொல்லி தான் வளர்றா. ஹீரோவும் அவளை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு அவன் அங்க உள்ள சோஃபால போய் படுத்துறான். அப்படியே மறுநாள் ஆகுதா ஹினி முழிக்கிறா. முழிக்கும் போதே இது நம்ம ரூம் கிடையாது அப்படி சொல்லி தான் முழிக்கிறா. அங்க ஹீரோ சோஃபால படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு தூங்கும் போது கூட எவ்வளோ அழகா இருக்கான் அப்படின்னு ஹீரோவே சைட் அடிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ முழிச்சிடானா. ஓ ரூமுக்கு போ அப்படி சொல்லிட்டேன். சரி சரி போறேன். ஆமா எதுக்கு நீங்க நைட் ட்ரெஸ்ஸே போடல அப்படி சொல்லி கேட்க, அது உன் கையில இருக்குது பாரு அப்படி சொல்ல. ஐயோ நம்மளா வச்சிருந்தோம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆக்வர்ட் ஆகுது. என்னை பாரு நீ வளர்ந்துட்டா, ஸோ நீ லவ் பண்ணா பண்ணிக்கோ, பட் அது நான் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போவானா. ஹீரோனிக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த நூனா இருக்கல்ல அவ வந்து ஹீரோனிக்கு கால் பண்ணுறா. உன்னோட மார்க்கெல்லாம் ஃபேக்கு, நீ சீட் பண்ணியிருக்கா அப்படின்னு நியூஸ் போகுதுன்னு சொல்லுவா. ஆக்சுவலி இந்த சித்திக்காரையும் நூனாவும் சேர்ந்து தான் இப்படி ஒரு நியூஸை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஹீனிக்கிட்ட நாங்கள் நம்புகிறோம் அது ஃபேக்லாம் கிடையாது, நீ சீட் பண்ணியிருக்க மாட்டா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹினி வெளியே வரும்போது கூட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஹினியை சுற்றி நின்று கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்குறாங்க. நம்ம ஹினி எதுவும் சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டு இருப்பாளா. அந்த டைம்ல இந்த நூனா இருக்கா இல்லையா, அவளும் வந்து ஹினிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாளா. அது மட்டும் இல்லை ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கைண்டாகவும் பேசுகிறா. இதை பார்த்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இந்த பொண்ணு அவளோட சிஸ்டரை நல்லாவே டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறா அண்ட் சப்போர்ட்டும் நல்லாவே பண்ணுறா. இந்த மாதிரி சிஸ்டர் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு தெரியுது இவ நல்லா ஆக்டிங் போடுறான்னு. இப்போ ஹினி சீட் பண்ணியிருக்காளா இல்லையா அவளோட பேப்பரை மறுபடியும் அதாவது ரீசெக் பண்ணி பார்க்க போறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க வந்துருவான். ஹீரோனிக்கு ஹீரோ பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. யார் மானாலும் ஹீரோ மட்டும் மாறாம அவளுக்கு சப்போர்ட்டா நிக்கான் இல்லையா, அதுக்காக இப்போ ரீசெக்கும் பண்ணி பார்த்துட்டாங்க. நம்ம ஹீரோனி ஹை ஸ்கோர் தான் வர தவிர முட்டை மார்க்லாம் வரல. இதை பார்த்துட்டு இவளுக்கு செம கடுப்பாகுது. ஆக்சுவலி இவ என்ன நினைச்சிருப்பானா, கண்டிப்பா அவன் முட்டை மார்க் தான் எடுத்திருப்பா, ஹீரோ தான் ஹை ஸ்கோர் வர மாதிரி ஹெல்ப் பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சுதான் இந்த மாதிரி பிளான் போட்டிருப்பா. எனக்கு இனி ஒழுங்கா படிக்காம கேம் விளையாண்ட மாதிரி தானே ஆக்டிங் போட்டிருப்பா. அதனால தான் இவளுக்கு செம கடுப்பாக இருந்தாலும் ஹினி முன்னாடி சிரிச்ச முகமாக இருப்பா. இப்போ ஒரு வழியாக அந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிட்டு இல்லையா, ஸோ வீட்டுக்கு தான் போகிறாங்க. அப்போ நூனா இருக்காளா ஹீரோ காரில் வந்து ஏற வருவாளா. ஸ்ட்ரேஞ்சருக்குலாம் என் காரில் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவளை ஏற விடல. அவ உடனே சரி ஹிரணி நீ அங்கிள் கூடவே போ, நான் டாக்ஸ் பிடிச்சு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் உனக்கு அங்கிள் கிடையாது ஹினிக்கு மட்டும் தான், பல டைம் சொல்லிட்டேன் இனிமே அகைன் கூட்டா அவ்வளோதான் அப்படின்னு நல்லாவே திட்டி விட்டுருவான். அவளுக்கு கடுப்பா இருக்கு. பட் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பேசாம சரின்னு போயிடுவா. அவ போன பிறகு நம்ம ஹீரோவோ நீ நெக்ஸ்ட் என்னது எடுக்க போறா, என்னது எடுத்து படிக்க போறா அப்படி சொல்லி கேட்டா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ல. உனக்கு தான் அது பிடிக்காதுல, பின்ன
எதுக்கு அதை எடுக்கிற அப்படி சொல்லி கேட்குறான். ஆக்சுவலி இவ கிட்ட தான் எப்படினாலும் அவங்க அப்பா கம்பெனி தாத்தா கம்பெனி ஒப்படைக்க போகிறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும் இல்லையா, அதுக்காக தான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை சூஸ் பண்ணி படிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருப்பா. பட் ஹீரோ கிட்ட எனக்கு அந்த மேஜர் தான் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்வா. அவள் பேசுகிறத கேட்டுட்டு பரவாயில்லையே இவன் நல்லாவே வளர்ந்துட்டா அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினைப்பான். ஹீரோனி சொல்கிறா, பூச்சங் எனக்கு ஒரு சான்ஸ் தருவியான்னு. நீ என்ன உன் அங்கிள்கிட்டே விளையாண்டுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றும் விளையாடலை, சீரியஸாக தான் சொல்கிறேன். இன்னும் 2 வருஷத்தில் நான் கிராஜுவேட் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு 22 வயசு ஆகும். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தையும் பெற்றுக்கலாம். அன்குளுமே கிராண்ட்சனுக்கு ஆசைப்படுறாங்க இல்லையா, அவங்க ஆசை நிறைவேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீ முன்னாடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன், நான் பிளைண்டட்டுக்கு போனது. ஆமாம், ஆனால் அந்த பொண்ணை விட நான் பெட்டராக இருப்பேன். என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அண்ட் 2 வருஷம் டைம் தான். அந்த 2 வருஷத்துக்குள்ள நீ ஓகே பண்ணிட்டானா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓகே சொல்லலை, நீ ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் கிவ் அப் பண்ணிடுவேன். எப்போது போல் நீங்கள் என்னுடைய அன்கிளாகவே இருங்க. ஆனால் இந்த 2 வருஷத்துக்கும் நீங்கள் என்னுடைய அன்கிளாக இருக்கக்கூடாது. ஓகே அப்படி சொல்ல ஹீரோ சரின்னு ஒத்துக்கிறான். அப்போ நான் ப்ராமிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோக்கலாம் இப்போ எதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் எதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள பல கேள்விகள் போகுது. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டலாம் பேசிட்டு அவள் அங்கேருந்து வீட்டுக்கு தான் வருவாளா. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசுகிறாங்க, அவள் சீட் பண்ணலன்னு ப்ரூவ் ஆகிருக்கு இல்லையா, அதுக்காக தான் நீ மேஜர் சப்ஜெக்டாக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, எதுக்கு பிள்ளைய ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அவள் விருப்பத்தில் விட வேண்டியதானே அப்படின்னு சித்திக்காரி சொல்லுது. நீ பேசாத, இதுதான் அவளுக்கு சூட்டபிள் இருக்கும். என்ன ஹினி ஓகே தானே அப்படி சொல்லி கேட்கும் போது, நீங்க சொன்ன மாதிரி அதை படிக்கணும்னா 20 மில்லியன் தாங்க அப்படி சொல்லி கேட்கிறா. அவரும் சரி தாரே அப்படின்னு கார்டெல்லாம் கொடுக்குறாரா. இவளும் அதை எடுத்துட்டு போயிடுவா. சித்திக்காரிக்கு தான் இங்க என்ன நடக்குன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போதும் அப்பா பேச்சை கேட்க மாட்டா, ரெஸ்பெக்டா நடந்துக்கிட மாட்டா. பட் இன்னைக்கு நடந்துக்கிறத பார்த்துட்டு செம ஷாக்கு. அப்பதான் நூனா வருவாளா. அவளும் அப்பா கிட்ட, அப்பா சிஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டாளா. ஆமாமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் என் பேச்சை கேட்டிருக்கா. இனிமே அவதான் இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் அப்படி சொல்வாரு. இதை கேட்டு சித்திக்காரிக்கும் சரி நூனாக்கும் சரி சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்புறம் நம்ம ஹினிய பாத்தீங்கன்னா ஹீரோட போட்டோ பார்த்து தான் பேசிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்தா அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை ஆல்ரெடி விசாரிக்க சொல்லியிருப்பா, அவங்க அம்மா சாவுக்கும் சித்திக்காரிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு. அப்படி விசாரிச்சு பார்க்கும்போது தான் அவங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த டாக்டரை பத்தி தெரிய வருது. ஸோ அந்த டாக்டர் இந்த மாதிரி இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனிமே அந்த பிளேஸுக்கு போகணும்னு நினைக்கிறா. அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாளா. இந்த சமயத்துல டோரை நாக் பண்ணாம இந்த நூனா பொண்ணு இருக்கா இல்லையா, அவ உள்ள வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எங்க போறா அப்படி சொல்லி கேட்க, நீ எதுக்கு டோரை நாக் பண்ணாம வந்தா, அதான் இங்க சவுண்டா கேட்டுச்சா, அதான் உனக்கு ஏதோ ஆயிடக்கூடாது அப்படின்னு விறுவிறுன்னு பார்க்க வந்தேன். ஆனா நீ எங்கேயும் கிளம்பிட்டு இருக்க போல. ஆமா, என்னோட ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன். அவன் டேட்டெல்லாம் போடுவான், அவன் டேட்டோ ஆர்டிஸ்டா இருக்கான். நீ அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாத, நான் அங்க போயிட்டு கொஞ்ச நாளே திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த கு அவன் ஓல்டு, அதான் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்ல, நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கா, நான் அப்பா கிட்டலாம் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நேராக அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவா. அவங்களுக்கு செம ஹாப்பி, போய் தொலைட்டோம். அப்படியே வீட்டுக்கு வரும்போது வயத்துல ஒரு குழந்தையோட வரட்டும். அப்படி மட்டும் வந்தானா கண்டிப்பா இந்த கம்பெனி உனக்கு மட்டும் தான் சொந்தம் சொல்லும் அப்படின்னு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஹினி கேட்டுதான் இருப்பா. அப்புறம் அவ கிளம்பி போவாளா. இந்த சித்திக்காரியை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு தெரியாத மாதிரி எங்க போறேன்னு கேட்க, அம்மா ஒர்க் விஷயமா வெளியே போறேன் அப்படி சொல்லிட்டு போவா. வழியிலேயே இந்த நூனா வந்து, எப்படினாலும் நீங்க ஒன்னா இருப்பீங்க, இந்த சேஃப்டி டூல்ஸை யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு ஹினி மேலே அக்கறை இருக்கிற மாதிரி கொடுப்பாளா. ஹினி அதை வாங்கிட்டு போயிடுவா. அவள் போன பிறகு இந்த சித்திக்காரியை பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு தான் கால் பண்ணி சொல்லுது, இந்த மாதிரி ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா அப்படின்னு. நீ எப்படி விட்டா, அவளை தடுத்துருக்கலாம்ல, உங்களுக்கே தெரியும் அவ உங்க பேச்சே கேட்க மாட்டா, ஸோ எப்படி என் பேச்சை கேட்பா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா. அவரு செம டென்ஷன் ஆகிட்டாரு. ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ப்ளீஸ் அவளை கண்டுபிடிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லவும், இதை கிட்ட ஹீரோவும் செம வெறியாகிட்டு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட லொக்கேஷனை செக் பண்ண சொல்ல அவனும் செக் பண்ணி சொல்லிடுறான். இப்போ இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை தான் பார்க்க போறான். இந்த பக்கம் ஹீரோனியா அவ கையில டேட்டு மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு அவ ஒரு சேஃப்டி திங்ஸை கொடுத்துருப்பா இல்லையா, அதை குப்பையில தூக்கி போட்டுட்டு அவளோட லவர் கூட ஒன்னா இருந்த மாதிரி பெட்டெல்லாம் கசிக்கு போட்டு நூனாக்கு போட்டோ எடுத்து அனுப்புறா. அவ குட் சிஸ்டர் அப்படின்னு அனுப்பியிருக்கா. அப்பன்னு பார்த்தா அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். அந்த பையன் எங்க அப்படின்னு ரெஸ்ட் ரூம்ல எல்லாம் தேடி பார்க்கறான். நம்ம ஹீரோனியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படி சொல்றா. பட் ஹீரோ வந்து சம
கோவத்துல இருக்கான். நீ வளர்ந்துட்டா, உனக்கு லவ் பண்ற ஏஜ் வந்துட்டு, அதுல யாராலையும் தலையிட முடியாது. அது உன்னோட ஃப்ரீடம். அதுக்கு நீ இந்த மாதிரி கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணலாமா? இதுக்கு அனுமதியே கிடையாது அப்படி சொல்லிட்டு கையில் உள்ள டேட்டூலாம் பார்க்கணும். வா ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவோம் அப்படி சொல்லி கூப்பிட்டேன். ஐயோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது டேட்டூவே கிடையாது, ஸ்டிக்கர், அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல. போய் சொல்லதா? அப்போ இது என்னதான் அப்படின்னு அந்த டஸ்ட்பின் உள்ளதை எடுத்து காட்டி செம டென்ஷன் ஆகுறான். இதெல்லாம் ஜோக்குன்னு சொல்ல வரியான்னு கேட்டா, ஆமாம் நான் சும்மா தான் பண்ணேன், நீங்கள் நம்புவீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது ஹீரோ நம்பின மாதிரிலாம் தெரியல. வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான். அவ நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிடுவாளா? ஹீரோக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ ஹீரோனி என்ன சொல்றேன்னா, உனக்கே தெரியும் என்னோட சித்திக்காரி பொண்ணை பற்றியும், அவங்க எனக்கு எப்போதுமே ப்ராப்ளம் தான் தராங்க. அதான் அவங்களே ட்ரூ கலரை எல்லாருக்கிட்டையும் காட்டுதான் அவங்கள பற்றி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண வந்தேன். மற்றபடி ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவங்க கிட்ட போய் தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறா. என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல, நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. இல்லை வேண்டாம், சின்ன வயசுலேருந்து நீங்கள் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இந்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன். இதை விட நான் ரொம்ப கஷ்டமான பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னா அப்போ மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்வா. அவனும் ஓகேங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா வாயை வச்சுட்டு கவனம் இருக்க மாட்டேக்காளே. அந்த சேஃப்டி திங்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு உங்ககிட்ட மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அடிக்கவே கை நீட்டிதான். என்னை அடிச்சுக்கொன்னு கூட போட்டுக்கோ, பட் ஏன் முடிவை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி லூஸ் தனமா அகைன் பேசாத அப்படி ஹீரோ சொல்லிட்டு, நானும் இங்கேயே ஸ்டே பண்றேன், நீ வந்த வேலை முடிஞ்ச பிறகு ஒன்னாவே கிளம்புவோம் அப்படின்னு சொல்ல. அப்படியா, என் கூடவே தூங்குறியா அப்படி சொல்லி கேட்க, ஆக முடியாதுங்கிறான். ஹீரோனி தான் எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிடா. அப்புறம் ஹீரோக்கு ஒரு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பாளா, அதுவும் கப்பிள்ஸ் ட்ரெஸ்ஸா? ஐயோ இதை ஹீரோ விரும்புவானு தெரியலையே. சரி பூச்சங், உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னா வேற ட்ரெஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல. இல்ல இதுவே இருக்கட்டும்ங்கிறான். பரவாயில்லையே, இவருக்கு பிடிச்சிருக்கு போல, நம்மளை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு ஹீரோனிக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனும் சிரிச்சுட்டு தான் இருப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனிக்கு ஒரு மெசேஜ் வரும். அவ எந்த பர்சனை தேடி வந்திருக்கோளோ அந்த பர்சன் வந்து இந்த மாதிரி பிளேஸ்ல இருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ அவள் அங்கே தான் கிளம்பி போவா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ சோஃபாவில் தூங்கிட்டு இருப்பானா, அதை பார்த்துட்டு அன்னைக்கு மட்டும் ஷேர்ட் பட்டனை கழுத்து போட்டு நல்லா தூங்கினான், இப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹினி போக பார்ப்பல. இந்த டைமில் கரெக்டாக ஹீரோ முழிச்சிடான். நானும் வாரேங்கிறான். இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து இந்த டாக்டர் தான் மீட் பண்ண வந்திருக்கா. அவங்க அம்மாவுக்கு இவங்க தான் பிரசவம் பார்த்துருப்பாங்க போல. நான் இந்த மாதிரி இவங்களோட பொண்ணு, நீங்கள் தானே அவங்களுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் அப்படின்னு சொல்ல அவங்க சம பயப்படுறாங்க. ஹீரோனியும் அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு ஒழுங்கா சொல்லுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிலுக்குள்ள தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் டென்ஷன்லேயே இருக்காங்களா. சரி உங்களுக்கு டைம் தரேன், இதுதான் என்னோட ஃபோன் நம்பர், எப்போ சொல்லுன்னு தோணுதோ அப்போ ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினி போவாளா. அவங்க நான் இப்பவுமே சொல்லிடுறேன், தினம் தோணும் அது பயங்கர கனவை வந்து தொந்தரவு பண்ணுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி என்னன்னா ஹீனோட அம்மாவுக்கு குழந்தை ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் பிறக்கும் அப்படின்னு முன்கூட்டியே ஸ்கேன் எடுத்து பார்த்துருப்பாங்க இல்லையா. அப்பவுமே இந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த விஷயத்த என்னோட அம்மா கிட்ட சொல்லவே இல்லை, வேன் கிட்ட தான் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. எதுக்குன்னா ஆல்ரெடி இந்த சித்திக்காரி இருக்கா இல்லையா, அவன் வந்து 3 மில்லியன் கொடுத்து வாய் அடிச்சிருப்பா இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு. அதனால தான் இந்த டாக்டரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி சித்திக்காரியோட பிளான் என்னன்னா, இப்படி கிரிட்டிக்கலாக இருந்தால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க தான் சேவ் பண்ண முடியும். அப்போ இந்த குழந்தை செத்துரும், அதாவது ஹின்னி செத்துருவா, சொத்தெல்லாம் நம்ம பொண்ணுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு தான் இந்த சித்திக்காரி ஸ்கேன் ரிப்போர்ட்டை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. அவளோட மெயின் டார்கெட் யாருன்னா ஹீரோனி தான் சாகுன்னு நினைச்சிருப்பா. பட் ஆப்போசிட்டா நடந்திருக்கு. நம்ம ஹீனோட அம்மா இருக்காங்க இல்லையா, குழந்தை பிறக்கும் போது இந்த டாக்டர் கிட்ட நான் போனாலும் பரவாயில்ல என் குழந்தைய காப்பாத்துங்க எப்படியாட்டும் அப்படி கெஞ்சி கேட்டிருப்பாங்க. அவங்க கெஞ்சி கேட்டதால தான் இந்த டாக்டருமே கொஞ்சம் மனசு இறங்கியிருப்பாங்களா. அவங்க சொன்னதுக்காக குழந்தைய மட்டும் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கும். இப்போ இதெல்லாம் ஹினி கிட்ட சொல்ல, அப்போ என்னால தான் என் அம்மா இறந்து போயிட்டாங்களா, நான் தான் கொண்டுட்டேனா அப்படின்னு நம்ம ஹினி ரொம்பவே ஃபீல் பண்றா. அந்த 3 மில்லியன் பணத்தை யார் கொடுத்தா சொல்லுங்க. அது எனக்கே தெரியாதுமா, அவங்க எப்போதுமே மாஸ்க் போட்டு தான் வந்தாங்க, யான்னு தெரியாது, பட் காதில் ஒரு மச்சம் உண்டு அப்படி சொல்லும் போது நம்ம ஹினி கண்டுபிடிச்சிட்டா அது சித்திக்காரி தானே. அப்போ அவ தான் என்னை கொலை பண்ண பார்த்துருக்காளா, என் அம்மாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டும் சொல்லாமல் விட்டுருக்கா அப்படின்னு நம்ம ஹினி செம டென்ஷன் ஆகுறா. இந்த டாக்டருமே சாரி கேட்டுட்டு நான் எங்கே வேணாலும் விட்னஸாக வரேன் அப்படி சொல்வாங்க. சரி நான் கால் பண்ணும்போது வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி அங்கேருந்து ரூமுக்கு தான் போவா. அங்கே போய் டக்குன்னு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிடுவாளா. என்னாச்சு அப்படி சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, நமக்கு ஃப்யூச்சரில் குழந்தை பிறக்கும் போது நீ டெலிவரி ரூமில் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இவனா ஓகே சொல்வான், மற்றபடி வேற எதுவும் கேட்க மாட்டான். அவளே கொஞ்சம் சோகத்தில் இருக்கா இல்லையா, அதனால எதுவும் கேட்க மாட்டான்.
அப்புறம் வந்த வேலை முடிஞ்சிட்டா 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹிரணி வீட்டில் தான் ஹிரணி அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க காய்ச்சி பூச்சின்னு திட்டுறாரு, செக்ஸ் வச்சு என்னலாம் கேட்குறாரு. ஹிரணி சொல்கிறா, நான் இந்த ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டையும் பார்க்க போகலன்னு. அப்படியா? ஆனால் நோனா சொன்னாலே. சிஸ்டர் நீனா? ஆமாடா, நான் தான் சொன்னேன், உன்னை பற்றி எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, அதான் சொல்லிட்டேன். அப்பா வெந்தம் வளர்ந்துட்டல்ல, அவளுடைய ஓன் டிசிஷனை எடுத்துக்க அவளுக்கு உரிமை உண்டு, நீங்கள் திட்டாதீங்க அப்படி சொல்ல. அப்பா செம கடுப்பாயிட்டாரு. இந்த விஷயத்துக்கு போய் நீ சப்போர்ட்டாக இருக்கியா உன் சிஸ்டருக்கு அப்படின்னு நூனா போட்டு அறையிறாரு. அப்பா நூனா சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எனக்கு சேஃப்டி திங்ஸ்லாம் தந்தாங்க, ஆனால் நான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டேன் அப்படி நம்ம ஹினி சொல்லவும் இன்னொரு அடி விழுது. அவ தானே தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா, எதுக்கு நூனா போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சித்திக்கறி கேட்கும் போது, நான் எந்த தப்பு பண்ணல, எந்த ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டும் பார்க்க போல அப்படின்னு நம்ம ஹினி சொல்வாளா. அப்போ பாருங்க, அவ பார்க்க போனா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், எனக்கு சிஸ்டர் ஒரு ஃபோட்டோவை அனுப்பி விட்டுருக்கா டாட்டு போட்ட மாதிரி அப்படின்னு அந்த ஃபோட்டோவை காட்ட, அப்பா அதை பார்த்துட்டு கையை காட்ட அப்படி சொல்றாரு. ஹினி முடியாது ஒன்றும் இல்லை அப்படி சொல்றா. இவ விட மாட்டுக்காளே, அதை காட்ட அப்படின்னு பிடிச்சு காட்ட வைக்கவும் நிஜமாவே அங்கே டாட்டுவே இல்லை. இந்த நூனாக்கெலாம் சமஷாக்கு. அப்பா நான் அந்த சிட்டிக்கு போனது உங்களுக்காக தான், மெடிசன் வாங்க தான் போனேன், இந்த பையனும் மீட் பண்ண போகல, நம்மளன்னா அன்கிள் கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட அந்த மெடிசனை எடுத்து கொடுப்பாளா. சாரிம்மா நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு, உனக்கு 5 மில்லியன் தரேன், உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு இந்த நூனா கிட்ட உன் பேச்சை போய் கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போயிடாரு. இப்போ அப்பா அங்கேருந்து போன பிறகு நம்ம ஹீரோனியும், சிஸ்டர் சாரி, அப்பா கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு தான் நான் அப்படி சொன்னேன், சாரி அப்படி சொல்ல இவளே சம கடுப்பா இருக்கா அப்பா கிட்ட அடி வாங்கினதால. நம்ம ஹினி வேற சாரி சாரி கேட்கவும் இவ இன்னுமே கடுப்பாகிட்டா. இங்கேருந்து ஃபர்ஸ்ட் போ அப்படி சொல்ல இந்த சித்திக்காரியை பார்த்தீங்கன்னா அவ கோவத்தில் இருக்காமா. சரி என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு, நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க தானே போனா, 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணீங்களா அப்படி சொல்லி கேட்க, ஹீரனியும் வெக்கப்பட்டு ஆமான்னு சொல்லிட்டு, அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதுங்க அப்படி சொல்ல, சரி சிஸ்டர் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சித்திக்காரியும் நூனாவும் செம ஹாப்பி ஆகுறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளே நம்ம ஹினி ப்ரெக்னென்ட் ஆயிடுவாளா. ப்ரெக்னென்ட் ஆன பிறகு அவளோட நேம் டேமேஜ் ஆகிரும் அண்ட் யூனிவர்சிட்டிலேருந்து அவளை துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, கம்பெனி பொறுப்பு எல்லாம் இந்த நூனா கிட்டே வந்துடும், நீ தான் பிரின்சஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க கற்பனை கோட்டையில் வாழ்ந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹினி இவங்க 2 பேரும் பேசுறதை கேட்டு தான் இருப்பா. இவளுடைய பிளான் என்னன்னா அவங்க வழியிலே போய் அவங்கள அசிங்கப்படுத்துறது தான். இப்போ நாளைக்கு வேற காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுதான், அதுக்காக ஹீரோ தான் கொண்டு விடணும் அப்படின்னு ஹீரோவை கூப்பிடுவாளா. பட் ஹீரோ வந்து நான் வரல, எனக்கு வேலை இருக்கு அப்படி சொல்ல, என் லக்கேஜ்லாம் ஹெவியாக இருக்கும், என்னால் தூக்க முடியாது அப்படி சொல்லும்போது, அதுக்கு டிரைவர் அனுப்பி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சீக்கிரமாக போய் தூங்க அப்படின்னு ஃபோனை வச்சிடான். ஹீரோலாம் கடுப்பாகிட்டா. அப்படியே மறுநாள் காலேஜுக்கு வந்தாச்சு போல. ஆனால் ஹீரோ வந்தபடி இல்லை. இவளுக்கு ஒரு நம்பிக்கை ஹீரோ வந்துருவான்னு. டிரைவர் இருக்காங்களா, கார் பார்க்கிங் விட்டுட்டு வந்து இந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கி வைக்கமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாங்கிறா. இல்லை ஹீரோ என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு அவர் கார் பார்க்கிங் போயிடுவாரு. இவெல்லாம் ஹீரோ போட்டு திட்டிட்டு வருவாளா. அப்பன்னு பார்த்து ஒரு 2 பசங்க நம்ம ஹீனிக்கிட்ட வந்து வழிய ஆரம்பிக்கிறானுவ. புதுசா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கீங்க போல, எந்த டிபார்ட்மெண்ட், நாங்களே கொண்டு விடுறோம், இது ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி அப்படி சொல்ல, ஹீரோனி நோ தேங்க்ஸ் அப்படி சொன்னாலும் அந்த பசங்க போக மாட்டுக்கானுவ. இந்த சமயத்துல கரெக்டா ஹீரோ வந்துறான். வந்து நான் கொண்டு ட்ராப் பண்ணிக்கிறேன், உங்க உதவிலாம் தேவையில்லை அப்படிங்கிறான். ஃபூச்செங்க எனக்கு தெரியும் நீ வருவான்னு அப்படி சொல்லிட்டு, என்ன பாருங்க இவங்க என்னோட பாய் ஃப்ரெண்டு அண்ட் இந்த யூனிவர்சிட்டியோட சீனியர், ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து போவாங்களா. அப்போ ஹீரோனியும், ஹீரோ இன்னைக்கு செம அழகாக இருக்கீங்க அப்படி சொல்ல, இவனுக்குலாம் வெக்க வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு வருவான். ஹாஸ்டலில் நம்ம ஹீரோனிக்கிட்ட இன்னொரு பொண்ணுமே ஸ்டே பண்ண போகிறா. இப்போது நம்ம ஹீரோனியும் அந்த பொண்ணுமே இன்ட்ரோ ஆக்கிறாங்க. அந்த பொண்ணு நேம் வந்து லீ. அவள் வந்து ஹீரோகினி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதையே குறுன்னு பார்க்குறா. அதை ஹீரோ நோட் பண்ணிட்டான். இந்த பாரு அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோ, அவள் பார்க்குறது சரியில்லை அப்படி சொல்ல, ஆஹா பரவாயில்லையே பையன் நம்ம மேலே அக்கறையாக பேசுகிறானே, அப்போ சீக்கிரமாக நமக்கு ஓகே சொல்லிடுவானோ அப்படின்னு நம்ம ஹீனிக்கு செம சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்படியே 2 பேரும் பேசிட்டு வருவாங்களா. அப்போ நம்ம ஹீனியை பார்த்தீங்கன்னா அவள் ஃபோனை ரூம்லேயே விட்டுட்டு வந்துட்டாலாமா. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போவாளா. அப்போ நம்ம ஹீனி போகிறத ஒரு 2 பசங்களும் பார்த்துட்டு அவள் காலை பார்த்துட்டு கொஞ்சம் பேடாவே கமெண்ட் பண்றாங்க. இதை கேட்ட ஹீரோ செம வெறியாகிட்டான். அவங்க 2 பேரையும் போட்டு பொழந்து கட்டுறான். அப்பதான் நம்ம ஹீரோயினுமே போன் எடுத்துட்டு வருவாளா. இப்படி கீழே சண்டை போடுறாங்க அப்படின்னு நியூஸ் கேள்விப்பட்டதுமே விறுவிறுன்னு ஹீரோவை தான் பார்க்க போறா. அவன் அந்த 2 பசங்களையும் வான் பண்ணிட்டு அவனோட கோட்டை எடுத்துட்டு ஹீனிக்கு போத்தி விட்டுட்டு கூப்பிட்டு போறான். அப்படி போகும்போது ஹீனி இருக்கல்ல, இவன் கையில உள்ள காயத்தை பார்த்துட்டு மெடிசன்லாம் போட்டு விடுவா. அவன் எதுக்கு சண்டை போட்டா, சும்மாதான் நான் பேட் மூடா இருந்தேனா அதான்
அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. போன லைஃப்லயும் ஹீரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம தான் வந்துச்சு. அந்த டைம்ல அவங்க அப்பா ஹீரோவை பிளைன் டேட்டுக்கு போ, மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்லுவாரு. ஹீரோவும் வேற வழி இல்லாம ஓகே சொல்லியிருப்பான். இந்த லைஃப்ல அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், நீ படிப்பை ஃபர்ஸ்ட் பாரு, ஈவினிங் வா அப்படி சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பாவை தான் பார்க்க போறான். அப்போ அப்பாவோட பிஏ இருப்பாங்களா, அவங்களும் சொல்றாங்க, மாஸ்டருக்கு ஒரே ஒரு ஆசை தான், உங்களுக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அப்பா முழிச்சுறாங்க. ஆமாடா, அந்த ஜியாங் ஃபேமிலில ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணுடா, நீ அவளையே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்லும் போது ஹீரோவும் இப்போதைக்கு அப்பா கிட்ட சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான். ஹீரோனி நினைச்சுதான். அதுக்கப்புறம் ஹீரோனியுமே அப்பா பார்க்க வந்துருவாளா. அப்போ அங்க ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு நீ ஓகே தானே, எதுக்கும் கவலைப்படாத, அப்பாக்கு ஒன்னும் ஆகாது, நான் எப்போதும் உன் கூட இருக்கேன் அப்படின்னு ஆறுதலா பேசுவா. இவன் அப்படியே ஹினியை ஹக் பண்ணிட்டு எதுக்கு என்ன லைக் பண்றா, நான் உன்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது, உன்னோட இளமை பருவத்தை வேஸ்ட் பண்ண மாதிரி தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அப்படிலாம் இல்ல, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை தான் எனக்கு அர்த்தமே இல்லாதது, நான் முன்கூட்டியே உன்கிட்ட சொல்லியிருக்கேன் தெரியுமா உன்னை லைக் பண்றேன்னு, அப்போ உன்னோட ஃபியூச்சர் என்னோட ஃபியூச்சரே நீ தான், ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நான் உன்னதான் மேரேஜ் பண்ணுவேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுவா. இந்த டைம் நம்ம ஹீரோ ஏத்துக்கிட்டான். பட் அவனோட லவ் சொல்லிக்கல. ஆனா ஹினி பிடிச்சு மறுபடியும் கிஸ் பண்ணுவான். எனிவே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா. அதுக்கப்புறம் காலேஜில் தான் நம்ம ஹீரோனையும் ஃப்ரெண்டுக்காரையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா கேண்டீன்ல. அப்போ நம்ம ஹினி என்ன பண்றான்னா, அதாவது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சிக்க அவளை கவனிக்கிறதுக்காகவே அந்த சித்திக்காரையும் நூனாவும் ஒரு பொண்ணை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, இந்த லீ பொண்ணு தான். அவள் தான் எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோனையும் நோட்டை விட்டுட்டே இருக்கா. அதை ஹீரோனுமே பார்த்துட்டா உடனே வாமிட் வர மாதிரி ஆக்டிங் போடவும் அதை ஃபோட்டோ எடுத்துட்டு நூனாக்கு அனுப்பி விட்டுட்டு மேபி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், ஒரே வாமிட் பண்ணிட்டு இருக்கா அப்படி போட்டு கொடுக்குறா. ஆல்ரெடி ஹீரோக்கு இந்த பொண்ணு மேலே சந்தேகம் வந்திருக்கும். இப்போ அது கன்ஃபார்மே ஆகிட்டு ஹீரோனி இப்படி வாமிட் எடுக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டு இருக்கவும் அங்கே ஒரு பையனை வந்து தண்ணி கொடுத்து ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படி சொல்லி கேட்க, இல்லை ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படி சொன்னதும் அந்த பையனும் போயிட, ஏண்டி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, சூப்பர் டி, யார் அது காமி அப்படின்னு சொல்ல, அவன் செம்ம அழகா இருப்பான்டி, சிக்ஸ் பேக்லாம் உண்டு பார்க்குறியா அப்படின்னு இவ ஃபோட்டோவை காட்ட போக அப்பன்னு பார்த்து ஒரு நியூஸ் வருது. என்னன்னா ஹீரோ வந்து மறுபடியும் பிளைன் டேட்டுக்கு போயிருக்கான்னு. இதை பார்த்துட்டு நம்ம ஹினிக்கு கஷ்டமாயிட்டு சாப்பிடவும் மனசு இல்லை. எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்ணுறான், நீ ஒரு நாயின்னு. அப்படியே ஈவினிங் ஆகுதா, நம்ம ஹினி காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வருவா. ஹீரோ திட்டிகிட்டே தான் வெளியே வருவா. ஏ யார் நாய் அப்படின்னு ஹீரோ கேட்பானா, நீ தான் நாய் அப்படின்னு ஹீரோனி கோப்படுவாளா. நைட்டு என் வீட்டுக்கு வா, நான் டின்னர் சமைச்சு தரேன் அப்படி சொல்லி ஹீரோனை கோல்படுத்துறான். இதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போக இவ கிளம்பியிருக்கா. அப்போ அந்த லீ பொண்ணு இருக்கா இல்லையா, அதை பார்த்துட்டு எங்கே போகிற இந்த டைமில் அப்படின்னு கேட்குறா. என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க தான். நைட்டு ஹாஸ்டலுக்கு வரமாட்டியா? வரமாட்டேன், அங்கே என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூடயே தூங்கிடுவேன், நீ யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்க்க வந்துடுவா. அவன் ஹினியை பிக்கப் பண்ணிட்டு போக ஆல்ரெடி வந்து நிற்கிறான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹீரோட ஆளுகளை வாங்கிட்டாங்க போல. வீச்சேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, ஃபோன் நம்பர்லாம் தாங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாகிட்டு, அதெல்லாம் தர முடியாது, இது என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்ல, நீ யார்டி இதை சொல்ல, இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி ஹீரோ சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கானா. நம்ம ஹினிக்கே ஷாக்காக தான் இருக்கு. அந்த பொண்ணுங்களுமே அந்த பிளேஸை விட்டு போயிடாங்க. ஆமா இப்போ என்ன சொன்னா அப்படி நம்ம ஹினி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டு போவான். சரி நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு உண்மையை மட்டும் தான் சொல்லணும். நீ அந்த பொண்ணுக்கிட்ட மறுபடியும் பிளைன் டேட்டுக்கு போனியா? இல்லப்பா, அந்த பொண்ணுக்கிட்ட போய் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அதனால இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வந்தேன்னு ஹீரோ சொல்வானா. இவளுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. நீ மட்டும் இன்னைக்கு வராம இருந்திருந்தா கண்டிப்பா நீ என்ன சீட் பண்றா, என்னோட ஃபீலிங்கை ஹர்ட் பண்றா அப்படின்னு நினைச்சிருப்பேன். ஏன்னா அப்படிலாம் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்வான். அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. இப்போ பரவாயில்ல, பட் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும் அப்படி சொல்வான். சொல்லிட்டு உன்னோட காலேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது அதை பத்திலாம் ஏன் இப்போ ஞாபகப்படுத்துறா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் பாரு, அங்க போய் என் வெயிட் கூட லாஸ் ஆகிட்டு அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது, பார்த்தா அப்படிலாம் தெரியலையே, வெயிட் போட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கலாய்ச்சி விடுவான். இவளும் செல்லமா கோச்சிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சா நம்ம ஹீரோ தான் சமையல்லாம் பண்ணி கொடுக்கும் போல. அப்போ ஹீரோனி ஃபோனில் சார்ஜ் இல்லையாமா. உடனே ஹீரோ ஃபோனை வாங்க வருவா. அதுவும் அவனை பயம் காட்டுற மாதிரியே போய்
அந்த ஃபோனை போய் வாங்கிக்கிடுவா. பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டா உன்னோட டேட் ஆஃப் பர்த் தான் அப்படி சொல்வான். ஹீரோ உண்மையே சொல்லுங்க, எப்பயுமேலேருந்து என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? அதுவா அப்படின்னு ஹீரோ கிஸ் பண்ற மாதிரி ரொம்ப கிட்டாக்க வருவானா. கிஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றா. நீ ரொம்ப யோசிக்கிற போல அப்படின்னு ஹீரோ டீஸ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் நீ பெரிய பொண்ண மாறினால அப்பமேலேருந்து நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனா என்ன சொல்லதான் தைரியமே இல்லை அப்படி சொல்லிட்டு, சரி நீ போய் ரெஸ்ட் எடு, நான் குக் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஹினியை அனுப்பி விட்டுட்டு இவன் குக் பண்ணுவான். குக் பண்ணி முடிச்சிட்டான் போல. அங்கே நம்ம ஹினியை பாருங்களேன், பல நாள் பட்னி கிடந்த மாதிரி சாப்பாடு காணாத மாதிரி வேகத்தில் சாப்பிட்டுட்டு இருப்பாளா. ஸ்லோவா தின்னு, உன் கூட போட்டி போட கூட இங்கே யாருமே கிடையாது, மெதுவா தின்னு அப்படின்னு சொல்ல. ஐயோ இந்த சாப்பாடு செம சூப்பராக இருக்கு தெரியுமா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. அங்கே காலேஜ் கேண்டீன்ல ஒரு சாப்பாடு போடுறாங்களே படும் மோசம், எப்போதும் எனக்கு இதே மாதிரியே சமைச்சு தருவியா? சமைச்சு தாரேன், பட் அதுக்கு ரிவார்டு வேணுமே. தாரேன், இன்னைக்கு வேற சூப்பரா குக் பண்ணி தந்திருக்கா, அதுக்கு நான் ரிவார்டா இன்னைக்கு நைட் உன் கூட ஸ்டே பண்றேன் அப்படி சொல்றா. கேடி என்ன பேசுறா, என்ன செடிஸ் பண்ண ட்ரை பண்றியா? பட் செடிஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வந்தா செடிஸ் பண்ண முடியாது அப்படி நம்ம ஹீரோ டீஸ் பண்ணிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவானா. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ இப்படிலாம் பேசிருக்கான், பரவாயில்லையே 90s கிட்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் இருக்காருப்பா அப்படி நம்ம ஹினி கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சாப்பிடலாம் முடிச்சாச்சா, நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்டலில் கொண்டு ட்ராப் பண்ணுறான். அவ பட்டுக்கு எந்திரிச்சு போவாளா, போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிஸ்லாம் கிடையாதா, சரி நானே தாரேன் அப்படின்னா அவனே கிஸ் கொடுப்பான். அவளுக்கா இது எல்லாம் காணவா நிஜமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி போவா. அங்கே போய் கழுத்தில் ரொமான்ஸ் பண்ண மாதிரி மார்க்கெல்லாம் போட்டுக்கிடுவா. ஏன்னா அப்போ தான் அந்த லீவ் பொண்ணு இருக்கால நம்புவா. அவளும் பார்த்துறாளா, இது என்னது கழுத்துல அப்படி சொல்லி கேட்க, அதுவா என் பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படி இப்படி இருந்துட்டேன்ப்பா, அவன் விடவே இல்லை, ஒரே கிஸ் பண்ணிட்டே இருந்தான் அப்படின்னு வெக்கப்பட்டு சொல்லி வாமிட் பண்ற மாதிரி ஆக்டிங் போட. நீ பிரெக்னெண்டாவா இருக்கா தெரியலையே, டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியும், அப்ப கொஞ்சம் அந்த பிரெக்னன்சி கிட்ட மட்டும் வாங்கிட்டு வரியா, அதுவும் யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு வா, ரூமர் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிச்சுன்னா கண்டிப்பா என்ன காலேஜ் விட்டே துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல. அவளும் சரி ஓகேன்னு வாங்க போயிடுவா. அவ போன பிறகு நம்ம ஹினி என்ன பண்றானா, போன்ல ரெக்கார்டர்லாம் ஆன் பண்ணி அதில் மறைச்சி வச்சுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவா. அந்த லீவ் பண்ணிருக்கால அந்த இதை வாங்கிட்டு வந்து நம்ம ஹின் கிட்ட கொடுத்துருவா. கொடுத்துட்டு நூனாக்கு தான் கால் பண்ணுறா. அதுவும் நம்ம ஹினி ரெக்கார்டர்லாம் ஆன் பண்ணி வச்சிருப்பா இல்லையா, அந்த பிளேஸில் நின்று தான் பேசுகிறா. இந்த மாதிரி ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வந்தேன், வரும்போதே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தான் வந்திருக்கிறேன், இது வெண்ணு தான் யூஸ் பண்ண போகிறான்னு, கண்டிப்பாக அவளோட நேம் வந்து டேமேஜ் ஆகிரும் அப்படின்னு இவன் நூனா கிட்ட சொல்லிட்டு இருப்பா. இங்கே நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா அவள் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருப்பா போல, அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறா. அதில் ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி காட்டிடுது. உடனே இவகிட்ட வந்து எனக்கு பயமாக இருக்குது, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், காலேஜுக்கே தெரிஞ்ச அசிங்கம் அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ண இங்கே நடக்கிற எல்லாத்தையும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவ வந்து எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தானே வந்திருக்கா, ஸோ அதனால ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்களா. இப்போ அந்த காலேஜ் ஃபுல்லாகவே இந்த நியூஸ் தான் தீயா பரவுது. அதுக்கப்புறம் என்ன, பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு, ஹினியை போட்டு அடிக்கிறாரு. இங்கே மட்டும் எனக்கு அவமானம் கிடையாது, நம்ம சொந்தக்காரர்களுக்கு தெரிஞ்சாலும் அவமானம் தான், என் மூஞ்ச நான் எங்க போய் காட்டுவேன் அப்படி சொல்லி சாமியை திட்டுறாரு. அந்த லீவ் பொண்ணு வேற போட்டு கொடுக்குது. இவ அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட தங்கிட்டு லேட்டா தான் வருவா ஹாஸ்டலுக்கு அப்படின்னு மாட்டி விட, பிரின்சிபல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஹினியை காலேஜை விட்டு ட்ராப் பண்ண சொல்லிடுறாரு. நம்ம ஹினி சொல்லி பார்க்குறா நான் அப்படிலாம் இல்லைன்னு. இந்த சமயத்துல கரெக்டா ஹீரோ வந்து வெண்ண காலேஜ் விட்டு அனுப்ப போறீங்களா, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படி சொல்ல, அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு அப்பா சொல்ல, நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா, இல்லல்ல சும்மா போய் பழி போடாதீங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து கையோட ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்திருக்கான். இப்போ அவங்கள வச்சுதான் செக் பண்ணி பார்க்க சொல்றான். ஹீரோனியும் ஆமா சும்மா என் மேல பழி போடுறீங்களா பாருங்க அப்படி சொல்லிட்டு செக் பண்ண போவாளா. இந்த நூனாவும் நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு அவளும் பின்னாடியே போவா. ஹீரோனி அவகிட்ட பயந்த மாதிரி ஆக்டிங் போட்டு தான் உள்ள செக் பண்ணியே போவா. பார்த்தா அவ பிரெக்னெண்டாவே இல்லைன்னு வந்திருக்கு. இவளால நம்ப முடியல, மறுபடியும் ரீசெக் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஏம்மா நீ அவளோட சிஸ்டர் தானே, இந்த விஷயத்த கேட்டுட்டு சந்தோஷம் தானே படணும், நீ என்ன ரீசெக் பண்ண சொல்றா. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா சப்போஸ் இது தப்பா இருந்து குழந்தைய ஆபரேஷன் பண்ண முடியாத நிலைமை பிறகு வந்துடக்கூடாது இல்லையா, என் சிஸ்டர் வேற பாவம் அப்படி சொல்ல, சரி நீ அப்பதான் நிம்மதியா ஆவானா நாங்க மறுபடியும் செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு மறுபடியும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுலயும் பிரெக்னெண்டா இல்லைன்னு தான் வருது. இவளுக்கு நம்பவே முடியல, செம கடுப்பாக்குது. அங்க போய் இந்த விஷயத்த சொல்ல அவங்க அப்பாக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி ப்ராப்ளம் தான் முடிஞ்சிட்டலா, கிளாஸுக்கு போங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்ல, எங்க ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கு, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அந்த லீவ் பண்ணி
பேசியிருப்பா இல்லையா ஃபோன்ல, அந்த ரெக்கார்டரை நம்ம ஹினி ஆன் பண்றா. அந்த ரெக்கார்டர்ல நூனா வாய்ஸ் கேட்கல, இந்த பொண்ணு வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. அதனால ஹினி இவகிட்டயே டைரக்டா கேக்குறா, யார் சொல்லி நீ இந்த மாதிரி பண்ணான்னு. இவன் நூனாவை மாட்டி விட மாட்டுக்கா. அது என்னோட பாய் ஃப்ரெண்டு தான், என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன், உன் மேல எனக்கு ஜெலஸ், அதான் உன்னோட நேமை டேமேஜ் பண்ணதான் இந்த மாதிரி ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன், நீங்கள் எந்த பனிஷ்மெண்ட் தந்தாலும் நான் ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு நூனா பேரை மாட்டியே விடல, அவன் மேலேயே எல்லா பழியும் ஏற்றுக்கிட்டா. இப்போ அவளை காலேஜ் விட்டு தூக்கிறாங்க. ஹீரோ இருக்கால, இவங்க எல்லாரையும் ஹினிக்கிட்ட சாரி கேட்க சொல்கிறான். அப்பவும் சாரி கேட்டுறாங்க, சித்திக்காரையும் சாரி கேட்டுருது. பட் இந்த நூனா இருக்கால சாரி கேட்காம சம கடுப்பில் நிற்கிறா. என்ன ஹீரோனி ப்ரெக்னெண்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கா, உனக்கு சந்தோஷமாவே இல்லையா அப்படி ஹீரோ கேட்கும்போது அவளுக்கு சந்தோஷம் தான், அவள் சும்மா தான் அப்படி பார்த்துட்டு நிற்கா அப்படின்னு அவளுக்கு குனியை வச்சு சாரி கேட்க சொல்ல அவளும் வேற வழி இல்லாமல் சாரி கேட்குறா. நம்ம ஹீரோயினிக்கு தெரியும் இந்த பிரச்சனைக்கு காரணமே அந்த நூனா தான், ஆனால் அவள் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாமல் போயிருக்கே அப்படின்னு நம்ம ஹீனி புலம்பிட்டே வருவா. கவலைப்படாத, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வரும்போது நம்ம ஹீனி சொல்றா, எனக்கு பிறந்தநாள் வரப்போகுது, நான் எங்கள் வீட்டிலலாம் கொண்டாடல, உங்கள் வீட்டுக்கே வரேன் அப்படி சொல்வா. ஓகே, தடப்படலாம் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் அப்பா பார்த்தீங்கன்னா இந்த நூனா கிட்ட, நாளையிலேருந்து நீ கம்பெனிக்கே வர வேண்டாம் அப்படி சொல்றாரு. எதுக்குன்னு சொல்லி கேட்டா, நீ தான் ஹினி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, உன்னால நான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஹீரோ மட்டும் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணலனா பாவம் ஹீரோனி அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. அவ என்ன பண்ணுவா, அந்த லீவ் பண்ணு தான் சொல்லிச்சு, அதனால தான் நூனா உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு சித்திக்காரி சொல்லும்போது அப்பா அதை கேட்குற மாதிரிலாம் இல்லை, அவரு கோப்பட்டு போயிடாரு. இந்த நூனாக்கு தான் சம கடுப்பாகுது, எல்லாரும் அந்த ஹின்னி மேலேயே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்களே, நம்ம மேலே யாரும் கேர் பண்ண மாட்டேங்காங்களே அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறா. ஹினியை பழி வாங்கணும்னு நினைக்கிறா. அப்படியே இந்த பக்கம் தான் காட்டுறாங்க, நம்ம ஹினிக்கு பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் கார் இருக்கு இல்லையா, அது கிஃப்ட் பண்றாரு. ஹீரோ வந்து ஒரு தாயத்து மாதிரி கிஃப்ட் பண்றான். டே இதை போய் கொடுக்குறா, வேற ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல, கண்டிப்பா அவளுக்கு பிடிக்காது பாரு அப்படின்னு சொல்ல, போன லைஃப்ல நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமி கிட்டலாம் வேண்டி இந்த தாயத்தை என்கிட்ட தந்தாரு, ஆனா நான் அதை குப்பையில போட்டுட்டேன், பட் இந்த லைஃப்ல நான் அப்படி போட மாட்டேன், என் கூடவே வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அவளுக்கு பிடிச்சிருக்காமா, போதுமா அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இவா ஹீரோ கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியா ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவா. அங்க போய் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ரொமான்டிக்கா கிரிஞ்சா பேசி ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட லவ்வர்ஸ் சொல்லி ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களா. அப்போ ஹீரோவோ இது தப்பு அப்படி சொல்றான். அதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் நார்மல் தான், எல்லாரும் ஓப்பனாக தான் இருக்காங்க அப்படி சொல்லும்போது, இல்லை இல்லை நமக்கு மேரேஜ் ஆன பிறகு இதெல்லாம் பண்ணுவோம், மற்றபடி இது தப்பு தான் அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்தா அப்பா வராங்க. இவன் வந்து அவனோட ஃபோனை அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டான் போல, அதை கொண்டு வராங்க. ஐயோ இப்போ என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹினி அங்கிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறா. இவன் வந்து டோரை ஓப்பன் பண்றான். அப்பவும் ஃபோனை கொடுத்துட்டு, அம்மா பெண்ணு எங்க, அவ ரூமுக்கு அப்பமே போயிட்டா. சரிடா, நீ ஏதோ ஒரு பொண்ணை விரும்புறேன், மேரேஜ் பண்ண அந்த பொண்ணை மட்டும் தான் பண்ணுவேன்னு சொன்னல, அது உண்மைதானா? ஆமாப்பா. சரி, உன் உதடு ஏன் இப்படி வீங்கிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பாரு அப்படி சொல்ல. அப்பா இது உங்கள் மருமக பண்ணதுன்னு சொல்ல. அப்படியா, அப்படின்னா சீக்கிரமாக கிராண்ட்சனை பற்றி தாங்கடா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மருமகளை கண்ணில் காமிடா அப்படியா அப்பா சொல்லும்போது, சரிப்பா ஃபர்ஸ்ட் நீங்கள் தூங்க போறீங்களா அப்படின்னு அனுப்பி வைப்பான். எப்பா தப்பிச்சோம் அப்படின்னு ஹினி வந்து சொல்வாளா. டே உள்ள என்னடா சவுண்டு, யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு அப்பா கேட்கும்போது, உங்கள் மருமக கிட்ட தான் வீடியோ கால் பேசிட்டு இருக்கேன் அப்படியே சொல்வான். அப்பவும் சந்தோஷத்தில் அங்கேருந்து போயிடுவாரு. ஹீரோவோ நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படி சொல்ல, நான் இங்கே தான் படுப்பேங்கிறா, இதெல்லாம் தப்பு அப்படி சொல்வான். நாம் அதெல்லாம் பண்ண வேண்டாம், ஆனால் நான் உங்கள் கூட உங்கள் கையை பிடிச்சி தூங்கிக்கிறேன் அப்படி சொல்வா. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் அதுலேயே அழகாக தூங்கிட்டு இருப்பாங்க. இப்படியே உங்களோட லவ் ஒரு பக்கம் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த நூனா இருக்கல்ல, அவள் வந்து பேசின காசை இவகிட்ட கொடுக்க மாட்டுக்கா, ஏன்னா அவள் தப்பாக சொல்லிட்டால, அவங்க அப்பா கிட்ட வேற நல்லா திட்டு வாங்கியிருக்கா, அதுக்காக காசு கொடுக்க மாட்டுக்கா. அவள் எங்கள் அம்மா மெடிக்கல் செலவுக்கு வேணும், நீங்கள் மட்டும் தரல அப்படின்னா நான் ஹினிக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்ட. சரி வச்சுக்கோ அப்படின்னு இன்னொரு கார்டு கொடுக்குறா. அவளும் சரி ஓகே அப்படின்னு அதை எடுத்துட்டு அங்கேருந்து போக பார்ப்பாளா. இவன் என்ன பண்றானா, அவள் பின்னாடியே போய் மயக்க மருந்து கொடுத்து மயக்கிறா. அதுக்கப்புறம் அவளை கொன்னுட்டா போல, அதெல்லாம் நமக்கு காமிக்கல, பட் அந்த பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு அந்த நியூஸ் வந்து நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அதை ஹினிக்கிட்டயுமே சொல்ல, நூனா என்ன பைத்தியமா, இப்படி அந்த பொண்ணை போய் கொண்டு இருக்கா அப்படி சொல்ல, நீ இனிமே அங்கெல்லாம் போக வேண்டாம், உன்னோட சித்திக்காரியும் அவளோட பொண்ணு ரொம்பவும் டேஞ்சர் அப்படி நம்ம ஹீரோ சொல்லும்போது, எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ காதுல ஏதோ சொல்றா. பட் அது என்னதுன்னு நமக்கு கேட்கல. அதை கேட்ட ஹீரோவோ, இது ரொம்ப டேஞ்சரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு, போன லைஃப்ல நடந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் இந்த லைஃப்ல
அப்படின்னு நினைப்பா. ஆக்சுவலி போன லைஃப்ல ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சீனை தான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நினைப்பா. இப்போ அவளோட தாத்தாவை தான் நேராக பார்க்க வந்திருக்கா. தாத்தா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீனோட அம்மாவோட அப்பா. இப்போ என்ன சொல்றானா, அந்த சித்திக்காரி பத்தியும் நூனா பத்தியும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங் போடுங்க, ரொம்ப சீரியஸா இருந்த மாதிரி ஆக்டிங் போடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி, ஆனா நீ பத்திரமா இருந்துக்குமா, எனக்கு உன்னை பற்றி தான் கவலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சமயத்தில் ஹீரோ வந்துடுறானா. தாத்தா இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, இவர் என்ன ப்ரொவைட் பண்ணுவார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லலாம். தாத்தா எதுவும் பேசாமல் அமைதியாக ஹீரோவே பார்த்துட்டு இருக்கவே, என்ன தாத்தா எங்களை ஏற்றுக்கிட மாட்டீங்களா, எனக்கு ஹீரோ பற்றி ஆல்ரெடி நல்லாவே தெரியும், உங்கள் ஜோடி எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இனிமேல் கவலையே இல்லை, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அங்கிள் கவலைப்படாதீங்க, என்னோட உயிரை கொடுத்தாவது இனி உயிரை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்வான். இப்போ தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூல இருக்காங்க, ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு அப்பாக்கு நியூஸ் வருது. அவருக்கு இருக்கிற ஒரே ஒருன்னா ஹீரோனி மட்டும்தான், அவ இப்போ ரொம்ப சேடா இருப்பாளே அப்படின்னு அப்பா சொல்லும்போது இதெல்லாம் சித்திக்காரி கேட்டுட்டு இருக்குமா. அது வந்து அப்பா கிட்ட சரி அப்போ அவங்களோட கம்பெனி எல்லாமே நம்ம ஹீரோனிக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லும்போது ஆமா எல்லாமே ஹீனி நேமுக்கு எழுதி வச்சிருவாரு அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபேமிலி சொத்து கம்பெனி எல்லாத்தையும் நூனாக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா கோப்புறாரு. அது எப்படி கொடுக்க முடியும், இது ஹீனியோடது, ஸோ ஹீனிக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள நல்லா திட்டி விட்டு தான் அப்பா அந்த இடத்த விட்டு போவார். இவங்களுக்கு செம கடுப்பாகிரும். உனக்கு இன்னுமே உன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மேலே தானே பாஸ் இருக்கு அப்படி சொல்லி திட்டுவாங்க. அப்போன்னு பார்த்து நூனா வருவாளா, ஏம்மா நம்ம அமைதியாக இருந்தால் வேலைக்காகாது, அவங்க எப்படினாலும் அவங்களோட ஒய்ஃபை தான் நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம தான் ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. இதுக்கப்புறம் நூனாக்கு மேரேஜ் நடக்க போகுது போல. ஸோ அதுக்கான இன்விடேஷன் கார்டை நம்ம இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவ ஹீரோ கிட்ட போய் காட்ட அவன் அதை பார்த்துட்டு சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறா அப்படி சொல்லி கேட்க, நம்ம ரெண்டரை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லும் போது ஆகா நோ அப்படி சொல்ல, எதுக்கு இல்ல உன்னோட லவ்வுக்காக நீ 99 அடி எடுத்து வச்சிருக்கா, கடைசி அடியா நான் எடுத்து வச்சு அதை கம்ப்ளீட் பண்றேன் அப்படி சொல்லும் போது நம்ம ஹீனிக்கெல்லாம் டச்சிங் ஆயிட்டு அப்படியே ஹீரோக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு சரி நான் வெயிட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு போவா. இவனுமே டக்குன்னு ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ணி டே நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன்டா அப்படி சொல்லிட்டு இருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த நூனாக்கு மேரேஜ் நடக்கிறனால தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோனியுமே வருவாளா, சிஸ்டர் நீ வந்துட்டியா, வேற ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ அப்போதான் பிரின்சஸ் மாதிரி தெரியவா அப்படி சொல்லும்போது நம்ம இன்னைக்கு போன லைஃப்பில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அவங்க ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வருது. இல்லை இன்னைக்கு நீ மட்டும் தான் பிரின்சஸ் மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்வா நம்ம ஹினி. அப்போ பார்த்து கரெக்டாக சித்திக்காரியே வந்து நூனோட ஷூ மிஸ் ஆகிட்டுமா, நீ கடைக்கு போய் கொஞ்சம் வாங்கிட்டு வாமா புதுசு, என்னால் இங்கேருந்து போக முடியாது, உங்கள் அங்கிள் வேற வந்தாச்சு, நிறைய கெஸ்ட்டும் வந்தாச்சு, ப்ளீஸ் எனக்காக போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனிக்கு புரிஞ்சு போயிட்டு இவங்க பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு. சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனியுமே வாங்க போயிடுவா. அங்கே வாங்கிட்டு வருவாளா, கரெக்டாக அந்த காரனுமே இடிக்க வருவான். அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு அந்த டிரைவரை பிடிக்க சொல்லிடுறான். இந்த ஃபேவர் தான் அன்னைக்கு நம்ம ஹீரோ காதில் ஹினி கேட்டிருப்பா. இப்போ ஹீரோனியும் ஃபோச்சங் நீ தந்த தாயத்தை என்கிட்ட இருக்கு பார்த்தியா, அதான் நான் சேவ் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருப்பா. இன்ன பாரு இனிமேல் இதுமாரி டேஞ்சரான வேலைலாம் பார்க்கக்கூடாது அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹினி செத்து போயிருப்பா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு மேரேஜ் தான் பண்ண போகிறா இவா. அப்போ ரெண்டு பேர்கிட்டையும் மேரேஜுக்கு சம்மதமா அப்படி சொல்லி கேட்பாங்க இல்லையா, அதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோனியும் ஹீரோவும் வந்துடுறாங்களா. அவ்வளோதான், இந்த சித்திக்காரிக்கும் நூனாக்கும் செம ஷாக்கு. நம்ம ஹீரோவோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி மர்டர் பண்ண பொண்ணா மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்ல இங்கே இவளுக்கெல்லாம் அள்ளி விட்டுருது. அந்த பொண்ணை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்தோம், அதில் தெரிஞ்சிட்டு நீ தான் அவளை கொலை பண்ணியிருக்கான்னு. அது எப்படி, நான் தான் அவளை தீ வச்சு எரிச்சிட்டேன், ஸோ உங்களால் எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படி இவ சொல்ல, எது நீ தான் கொலை பண்ணியா, இல்லை இல்லை அவள் சாக போனா நான் காப்பாற்ற போனேன் அப்படின்னு இவன் ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹினி எல்லா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் நம்ம ஹினி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு அந்த டிரைவரை பிடிச்சு கூப்பிட்டு வராங்க. அந்த டிரைவர் உண்மையை சொல்லிடுறான், சித்திக்காரி தான் கொலை பண்ண சொன்னான்னு. ஆனால் இந்த சித்திக்காரியை பார்த்தீங்கன்னா நான் பண்ணல, அவன் தான் வேணுக்குண்டு பண்ணியிருப்பான் அப்படின்னு அந்த டிரைவர் மேலேயே பழி போடுது. நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா இப்போ கூட உங்க தப்ப ஒத்துக்கிட மாட்டீங்களா அப்படின்னு அந்த டாக்டர் வர சொல்ல, அந்த டாக்டர் அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க போல. இப்போ அவங்களுமே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க, அவங்க அம்மாவுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும். இவங்களால நம்ப முடியல, இவ எப்படி ஸ்மார்ட் ஆனா, எப்படி அறிவாளி ஆகுனா, முட்டாளா தானே இருந்தா அப்படின்னு சித்திக்காரி புலம்புது. நான் முட்டாலாம் கிடையாது, நான் உங்க ரெண்டு பேரும் மேலேயும் ரொம்பவே லவ் வச்சிருந்தேன், ஆனா நீங்க என்னன்னா என் மேல போய் பாசம் தான் காட்டியிருக்கீங்க, எல்லாமே
இதெல்லாமே எதுக்காக? சொத்துக்காக. நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தா நானே தந்திருப்பேன். ஆனால் அதுக்குன்னு என்னை கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படி சொல்லி நம்ம இனி ரொம்ப மனசடைஞ்சுதான் பேசுவேன் இந்த இடத்துல. உடனே நூனா பார்த்தீங்கன்னா, எங்களை மன்னிச்சிட்டு, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், ப்ளீஸ் நாங்கள் ஜெயிலுக்குலாம் போகல, எங்களை விட்டுரு அப்பெல்லாம் சொல்லி கெஞ்சி கேப்பா. உங்களை விடணுமா அப்படின்னு. போன லைஃப்ல நம்ம ஹீரோனிக்கு ஆக்சிடென்ட் ஆகி 3 வருஷம் கோமால இருந்திருப்பா. அதுக்கப்புறம் செத்தும் போயிருப்பா. இதனால ஹீரோ ரொம்பவே சஃபர் ஆகியிருப்பா, ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான் இல்லையா? அதெல்லாம் நம்ம இன்னைக்கு கண் முன்னாடி வந்துட்டு போகுது. உங்களெல்லாம் விட மாட்டேன், உங்களை வெளியே விட்டா எங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு அவங்கள ஜெயில அடிக்க சொல்லிடுறா. ஒரு வெளியே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு இப்ப நம்ம ஹீரோனியும் பூச்சங் எங்க அம்மாவை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்ல அவனும் அங்கதான் கூப்பிட்டு போறான். இப்ப அங்க வந்து அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு நம்ம ஹீனிய சொல்றா, இதுதான் உங்களோட மருமகன்னு. அவனுமே சொல்றான், ஆன்டி கவலைப்படாதீங்க, நான் ஹீனியை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆன்டின்னு கூடாது அம்மான்னு கூப்பிடு அப்படி சொல்வா. அம்மான்னு அவனும் சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீனியா அவங்க அம்மா நினைச்சதான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தான் அவளுக்கு ரொம்ப ஆறுதலா பேசி அவளை நார்மல் மூடுக்கு கொண்டு வருவான். இப்போ அப்படியே கட் பண்ண நேரம் வீட்டுக்கு தான் வருவாங்க. இன்னைக்கு எப்படியாட்டும் இவங்களுடைய லவ் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படிதான் வருவாங்க. ஆனா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஹீனி ஃபேமிலி நடந்திருக்கும் இல்லையா, இப்போ அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால ஹீனி கிட்ட நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், நீ எதுக்கு கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் உன்னை என்னோட கிராண்ட் டாக்டர்லாவா அடா பண்ண போறேன், அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண போறேன், அதுக்கு ஃபங்க்ஷன்லாம் வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஹீரோக்கெல்லாம் சமஷாக்கு. நம்ம ஹீனியா இப்பயாட்டு சொல்லு அப்படிங்கிறா. அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, சரி சொல்லட்டா அப்படின்னு அவருமே சொல்றாரு. ஆனா இவனுக்கு சம பயமா இருக்கு, கை கால்லாம் நடுங்குது. ஆனா எப்படியோ தைரியத்தெல்லாம் வரவழைச்சிட்டு அப்பா கிட்ட சொல்லிடுறான், அப்பா நான் ஹீனியை லவ் பண்றேன்னு. இதை கேட்ட அவரு செம டென்ஷன் ஆகிட்டாரு. நம்ம ஹீரோ போட்டு சமைய திட்டுறாரு, ஏ புறம்போக்கு உன் வயசு எத்தனை, உனக்கு அந்த மாதிரி அழகான பொண்ணு கேக்குதோ அப்படி சொல்லி நல்லா திட்டுறாரு. நம்ம ஹீரோ போட்டு பையன் கூட பார்க்க மாட்டாங்க, நல்லா திட்டுறாரு. அப்பா 27, உனக்கு 27, அவளுக்கு 19 தான், இதெல்லாம் என்னால ஏத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு திட்டுறாங்க. நான் வந்து என்னோட தாத்தா கிட்ட என்ன பதில் சொல்வேன், அவங்க கண்ணில் எப்படி நான் முழிப்பேன் அப்படின்னு சொல்றாங்களா. தாத்தா ஆல்ரெடி எங்க தாத்தாக்கு எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீனி சொல்வா. தெரியுமா, இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒன்னும் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், வெளியே போ அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு சமயம் திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனியும், தாத்தா நான் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவை லைக் பண்ண ஆரம்பிச்சேன், அவர் பல டைம் என்ன ரிஜெக்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் ஏத்துக்கிட்டாரு, ப்ளீஸ் தாத்தா அப்படி சொல்லும் போது, அதான் நீங்களே முடிவு எடுத்துட்டீங்களே, நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண, இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷனே இப்படிதான் இருக்கு, சரி ஓகே நாளைக்கு மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது, ஆஹா நாளைக்கெல்லாம் வேண்டாம் அப்படி ஹீரோ சொல்லும் போது, எதுக்குடா இவளை ஏமாத்திட்டு போலான்னு நினைக்கிறியோ, அப்பெல்லாம் கிடையாது, நான் ப்ராப்பரா ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இன்னைக்கு போய் ப்ரொபோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா. சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு 2 பேருமே அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டான் போல. இதில் ரிங்லாம் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணல, அந்த பொக்கே இருக்கு இல்லையா அதுதான் கொடுப்பான். இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லாம் இன்டர்நெட்ல இருந்து தான். அப்போ நீல்டன் போடலாம் கற்றுக்கலையா, அதெல்லாம் தெரியாதுப்பா, நான் அதெல்லாம் பார்க்கலையே, சரி இருக்கட்டும் அப்படின்னு அங்க இருக்கிற பூவை தூக்கி நம்ம ஹீனி மேலே போடுவா. அப்படியே 2 பேரும் மேலே தூக்கி போட்டு விளையாண்டு இருப்பாங்க, அவங்களோட மூமெண்ட்டை என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரிங் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ண இல்லையா, அதனால வீட்டில் தான் எல்லா டெக்கரேஷனும் ஏற்பாடும் பண்ண சொல்லியிருப்பான் போல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஜியானு கோவும், அவங்க தான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பாங்க போல. இப்போ இவங்க 2 பேரும் வராங்களா, வந்ததும் அவங்கள வெல்கம்லாம் பண்றாங்க. அப்போ ஜியான் சொல்றான், டேய் சீக்கிரமா ப்ரொபோஸ் பண்ணுன்னு. நம்ம ஹீரோவும் ப்ரொபோஸ் பண்ண ரிங்க தேடுறான். அவன் ரொம்ப நர்வஸா இருக்கிறதால ரிங்க எங்க வச்சன்னு கூட தெரியல போல. ஒவ்வொரு பாக்கெட்டுக்குள்ளே செக் பண்ணி பார்க்கறான், கடைசியில கோட் பாக்கெட்ல தான் வச்சிருக்கான் போல. உடனே எடுத்து ப்ரொபோஸ் பண்றான். அதுவும் என்னன்னு சொல்லுவான் தெரியுமா, நான் உன்னை விட வயசு அதிகம் தான், அதனால உனக்கு முன்னாடி சாகாம இருக்க நான் ட்ரை பண்றேன், அப்பதானே நான் உன்னை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண. நம்ம ஹீரோனியுமே, நான் 2 லைஃப் வாழ்ந்திருக்கேன், ஆனால் இந்த லைஃப்பில் தான் ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சிருக்கு அப்படி மனசுக்குள்ள நினச்சிட்டு, நீ வயசானாலும் நான் உன்னை டேக்கர் பண்ணி பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீனி சொல்லி அந்த மேரேஜ் ப்ரொபோசலுக்கு ஓகே சொல்ல, நம்ம ஹீரோ ரிங்க போட போகிறான். அவன் ரொம்ப நர்வஸாக இருக்கிறதெல்லாம் அதை கீழே போட்டுறான். ஃப்ரெண்டுக்காரனை கலாய்க்கிறான் சியான்னு, டே என்ன உனக்கு வயசாகிட்டான்னு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த ரிங்கை எடுத்து போட்டுறான். அப்பா சொல்கிறாங்க, டே வெண்ணை மட்டும் நீ நல்லா பார்த்துக்கலனா நீ எனக்கு பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு இது ஃபுல்லாகவே கனவு மாதிரியே தோணுது. அப்படியே ஹீனியை பார்த்துட்டே இருப்பானா, என்னாச்சு அப்படி சொல்லி கேட்பாளா, இல்லை எனக்கு கனவு மாதிரியே தோணுது இது எல்லாமே அப்படி சொல்லுவானா. உடனே இவ கிஸ் பண்ணிட்டு, அதெல்லாம் கனவு கிடையாது அப்படிங்கிறா. அங்கே இருக்கிற எல்லாருமே கிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல இவங்களும் கிஸ் பண்ணுறாங்க. இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.